இதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன். எங்கள் இயக்க சங்க தலைவர் உதயகுமார் சார் மாதிரி வந்தோடனே பேசி கிளம்பிட வேண்டியதான். கடைசி வந்துட்டு அப்புறம் நீங்கள் டைம்னு சொல்லி உங்களுக்குன்னு சண்டை வந்து இது தவிர்க்கணும்னா நான் வந்த உடனே கிளம்புறது நீங்கள் நல்லது. சார் சொல்லும் போல் நான் தயாரிப்பாளரும் சரி டைரக்டர் யாரும் தப்பாக நினைக்கிறீங்க. எல்லாருமே பேசும்போது 2 நிமிஷம் 3 நிமிஷம் இதுமாதிரி பேசுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் கண்டென்ட் நல்லாயிருக்கும். அந்த மீடியாவை பார்ப்பாங்க போவாங்க. இல்லை மணிகணக்கில் பேசி யாரும் பார்க்குறதில்ல. நான் ஓப்பனாக சொல்லி என் சங்கத்தில் உள்ளாத சரியாக பார்க்குறதில்ல. அதனால் இவர் பங்குக்கு அதனால் உண்மையை சொல்லிடணும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் ஓகே. பசியோட இருப்பீங்க. எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சுன்னு பாருங்க. முதல்ல கலைமாமணி விருது பெற்ற நிகில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம் ஆமாம், ஒவ்வொரு வருஷம் இந்த கலைமாமணி விருது அறிவிப்பாங்க. அப்போம்போது பார்த்தா மேக்ஸிமம் பார்த்தா பெரும்பாலும் அப்போ எது ஆளுங்கட்சியோ அந்த கட்சி சார்ந்த ஆளுகளாக தான் மேக்ஸிமம் தெரியும். ஆனால் இந்த முறை ஒரு ஆரோக்கியம் இருந்துச்சு. இந்த பெரும்பாலும் ஒரு கட்சி சார்ந்த ஆட்களாக இல்லை, பொதுவான உண்மையிலே திறமையான ஆட்களுக்கு கலைமாமணி விருது கிடச்சிருக்கு. அதில் ஒருவர் தான் நம்ம நிகில் அவர்கள். வாழ்த்துக்கள் சார். நிறைய வாழ்த்துலாம் டைம் இல்லை, முடிச்சுக்கிறேன். வீரத்தமிழச்சிக்கு அப்புறம் வருவோம். வீரத்தமிழன் யாருன்னா, யார் உண்மையில் ஒத்துக்கிறாங்களோ, முக்கியமாக குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை உண்மையை ஒத்துக்கிறாங்களோ அவங்க வீரத்தமிழன். அப்படி பார்த்தா எங்கள் இயக்குனர் ராஜகுமார் இருக்கார்ல, அவர் தான் வீரத்தமிழன். உண்மையை பொட்டு உடச்சிட்டாரு. நானே சாக்காட்டேன், இதில் கூட பகிரங்கமாக ஒத்துக்கிறாரே அப்படின்ட்டு. நம்ம தேவாயணி மேடம் வந்து இது வரைக்கும் ஒரு சாஃப்டாக பார்த்துருக்கோம். ஆக்ஷன் ஹீரோனுக்கு இப்போ தான் தெரியுது எனக்கு. பூவாக நினச்சோம், புயல்னு இப்போ தெரியுது. அவரே சொன்னார், நீங்கள் புஷ்பம்னு நினைக்கிறிய அங்கே போய் உஷ்ணம் போல் இருக்குது வீட்டில். அதனால் ராஜகுமார் அவர்கள் வந்து இவ்வளவு தைரியமான ஒரு வீரத்தமிழன் நினச்சி ஒரு பாராட்டணும் இன்னைக்கு. அப்புறம் நான் வந்து இப்போ நேற்றே நான் எங்கள் சொந்த ஊருக்கு போக வேண்டியது. ராம்கி, நம்பி, பிரபாகர் இவங்கெல்லாம் சார் அந்த படம் ஆளி அஞ்சுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. நான் அப்போ இல்லைப்பா வேலை இருக்குப்பா அப்படின்னேன். அப்புறம் இயக்குனரை பற்றி சொன்னாங்க. சொன்னார்ல, இவர் சொன்னதை விட அவங்க அதிகமாக சொன்னாங்க. அப்போ எவ்வளோ சிரிப்பாங்க பேர். அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு தான் அடித்தரத்து வராப்பிலையே பேச மாட்டோம். இங்கே கீழே அஸ்திவாரம் பலமாக போட்டு அந்த அவருக்காகத்தான் அவர் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு அடித்தரத்துலேருந்து வராரு அப்படின்னு அவர் ரொம்ப கெட்டு தான். இப்போ நான் வந்து காரில் பேக்கிங்கோடு வந்துட்டேன். இந்த முடிச்சு நான் அவரை கிளம்பணும். நான் இன்னும் 11 விட்டுருவாங்க, 7 மணிக்கு போக நினச்சேன். நான் அங்கே 11 மணிக்கு போவோம், தெரிஞ்சு போச்சு. ஒரு ராம்கி இவ்வளோ திறமை பற்றி இப்போ தெரியுது. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். என்னடா அது, ஒரு இயக்க சங்கத்தில் உதயகுமார் சாரோட அதிகமாக ஒரு பேசுகிறாருன்னா இவர் தான் போல இருக்கு. தத்துவம்லாம் சொல்கிறாரு. நாங்கள் என்னடா இப்படி ஒரு திறமையான ஆள் உள்ள வச்சுட்டு இதை யூஸ் பண்ணாமல் இருக்குமேன்னு வச்சேன். முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம் சொன்னார். இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருக்கணும். முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, முயற்சி நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு சமயத்தில் முயற்சி நம்மளை விடாது. அதுதான் விடாமுயற்சி. நம்ம பண்ணுறதுலாம் முயற்சி. உதவி இயக்குனராக நம்ம வந்து ஊரில் கிளம்பி வருவோம், நிறைய முயற்சி பண்ணிட்டே இருப்போம். நிறைய இயக்குனர் பார்ப்போம், நிறைய கம்யூனிட்டி பார்ப்போம். இதெல்லாம் முயற்சி. அப்புறம் சரி வராது போல இருக்குது, ஊருக்கே போயிடலாம்னா ஊரில் எந்த முகத்தோட போகிறது? என்ன போனேன் சினிமாவுக்கு அவ்வளோதானா அம்மாங்க. அப்போ தோல்வி முகத்தோடு போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த செஞ்ச முயற்சி நம்மளை இங்கேருந்து ஊருக்கு விடாது. அதுதான் விடாமுயற்சி. அந்த மாதிரி சில முயற்சி நம்ம விடாது. அது மாதிரி இயக்குனர் உங்களை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒரு காலகட்டத்தில், அந்த முயற்சி உங்களை விட்டுருக்காது. அங்கே நீங்கள் இயக்குனரை வந்து நிற்கிறீங்க. உட்கார நீங்கள் பேச ஆரம்பிச்சில்ல ரொம்ப. ஆமாம் சார், நான் அப்படின்னா ஐயோ
கொத்தனார் சாதாரண விஷயம் இல்லை. இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல கொத்தனார் முக்கியம். குடும்பம் நல்லா இருக்கும்னா 2 நார் முக்கியம். ஒன்று நாத்தனார், இன்னொரு கொழுந்தனார். நாத்தனார் சரின்னு வச்சுங்களேன், குடும்பம் போச்சு. கொழுந்தனார் சரின்னு வச்சுங்களேன், குடும்பம் போச்சு. அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கும்னா நாத்தனார் நல்லா இருக்கணும், கொழுந்தனார் நல்லா இருக்கணும், கட்டடம் நல்லா இருக்கணும்னா கொத்தனார் நல்லா இருக்கணும். நல்ல கொத்தனார் ரொம்ப இங்கே சினிமாவுக்கு வந்திருக்காரு. கரெக்டாக உதயகுமார் சொன்ன மாதிரி எங்கே ஜன்னல் வைக்கணும், எங்கே நிலவாசம் வைக்கணும் எல்லாம் தெரியும். அது மாதிரி படத்தில் எங்கே சாங் வைக்கணும், எங்கே ஃபைட் வைக்கணும், எங்கே ஹீரோனி எட்டி உதயணும். ஹீரோனி எப்படி விஜயகாந்த் மாதிரி சோத்தில் ஏரியெல்லாம் அடிச்சிருக்காங்களா? அது இல்லை, அதையும் பண்ணியிருக்கலாம். ஏன் குறை வச்சிய ஜம்ப்பு அடிச்சு அடிச்சுன்னு அது கொஞ்சம் தலையில் தொங்க விட்டுருக்கிய, அதையும் பண்ணியிருந்தா இதுக்கப்புறம் அவங்க பேர் வேறு மாதிரி. புரட்சி கலைஞி சுஷ்மிதா. நம்ம இவர் இளையா சார் பேசும்போது, நான் சின்ன வயசுலேருந்து அவர் சொல்கிறார், நான் என்னையே சொல்லாதீங்க, அவர் சொல்கிறார், நான் சின்ன வயசுலேருந்து சஞ்சீவை பார்த்து வியந்திருக்கேன் அப்படின்னார். நான் சஞ்சீவை பார்த்தேன் பகிர்ந்துச்சு. இல்லை இவர் சின்ன வயசுனா அந்த உலகம் நம்ம என்ன நினைக்கும்? இப்போவும் சஞ்சீவ் சின்ன வயசு தான். நீங்களே அட்டக்கு நீங்கள் சின்ன வயசுனா அவர் என்னமோ விஜயகுமார் அவர் எப்படி தளபதி விஜய் அவர்கள் என்று இளமையோடு இருக்காரோ அது மாதிரி இவரும் நான் என்னைக்கு பார்த்தனோ இவருக்கு அது குறைஞ்சிட்டே வருது. நான் சாக்காயிட்டேன். என்னடா அவர் பையனை நினச்சிக்கிருக்கேன். இப்போ நம்ப முடியல. இப்போ டயர்ட்டு பையனை அறிமுகப்படுத்தினார், நான் இப்போ தம்பி நினச்சிக்கிருக்கேன். அப்புறம் பையங்கிறாரு. அஸ்திவர் அங்கே சாங்கை போட்டுக்காரு. கல்யாணம் பண்ண உடனே முதல்ல இந்த ரிலீஸ் பண்ணிடுவோம், இது லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இளமை இருந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய உதவி இயக்குநர்கள் நிறைய இயக்குநர்லாம் இளமை வேஸ்ட் பண்ணிடும். இழக்கக்கூடாத இழப்பு இளமை தான். அது இங்கே சினிமாவில் நிறைய வேஸ்ட் பண்ணிடும். வீரத்தமிழச்சி இன்னொன்று வீரத்தமிழ். அப்போ வீரத்தமிழ்னு சொல்லிட்டோம் ராஜகுமாரனை. வீரத்தமிழச்சி யாருன்னா அடிக்கிறது உதைக்கிறத விட ஒரு புருஷன் கஷ்டப்படும் போது பக்கவளமாக இருந்து அவங்களுக்கு எந்த குறையும் பார்த்துக்கிறாங்கள அவங்களும் வீரத்தமிழச்சி. அப்படி பார்த்தா நம்ம இயக்குனரோட எங்கள் மனைவி அவங்க கரெக்டாக ஃபஸ்ட் நம்ம சொல்கிறத அவங்க சொன்னாங்க, பேச விட்டு பேசியா. எங்கள் மனைவியே பேச விட்டு பேசியா. என் பையனை படிக்க வச்சேன், பேச விட்டு பேசியா. இந்த மேடையிலே கரெக்டாக பேச யாருமா அவங்க தான். மேடை நாகரிகம், சபை நாகரிகம் என்ன, மேடை எப்படி பேசணும், திருவள்ளுவர் மாதிரி 2 வரியில் பேச விட்டு பேசியா. இவர் வீட்டில் அவங்க சொல்ல கேட்பார் போல இருக்கு, இங்கேயாவது கேட்காம இருப்போம் என்ன அப்படின்னு. இங்கே திரும்ப இருக்கும்ல அந்த தைரியம் வந்துச்சு அவருக்கு. வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, ராஜகுமார் மறுபடியும் இருக்கலாம் சொல்ல முடியாது. அதனால் இங்கே நீ காதில் வாங்கலை சார். இன்றைக்கி கச்சேரி வீட்டில் இருக்குது. நீங்கள் வீட்டில் ஒரு விஜயகாந்த் எப்படி இன்றைக்கி லேடி விஜயகாந்தோ, நீங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் தான் இன்றைக்கி லேடி விஜயகாந்த் அடிக்கிற அடியை பாருங்க. இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் அங்கே போகணும் சமாதிட்டேன். தலைவா என்னை காப்பாற்று தலைவா என்ன, நாளைக்கு போய் நீங்கள் மன்றாடி அவர் ஆசீர்வாதம் நாளைக்கு தேவை உங்களுக்கு. அவர் வீர தமிழச்சி. நான் சில டைட்டில் கேட்கும்போது தான் எப்படி அத்தனை நாள் அந்த டைட்டில் விட்டு வச்சாங்கன்னு வரும். நிறைய டைட்டில் மாறும், இது வல்லையான்ட்டு. அது மாதிரி வீர தமிழச்சின்னொன்னே எப்படி இது விட்டு வச்சாங்க அப்படின்ட்டு. நம்ம வீர தமிழச்சி அப்படிங்கும்போது நிறைய நம்ம பாடப்பொறுத்து நிறைய ஏமாற்றிருக்காங்க ஃபஸ்ட்லாம். நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறைய வீர தமிழச்சிகள். வீரமங்கை வேலுநாச்சியார் தமிழச்சி, வீர தமிழச்சி. நம்ம ஆரம்ப காலத்தில் பாடத்தில் படிக்கும்போதெல்லாம் அப்படி வீரமங்கைனாலே ஜான்சி நின்றுவாங்க. அவங்களும் வீரமங்கை தான். ஆனால் நம்ம வேலுநாச்சியார் சொன்னதை விட அங்கே அது அதிகம் படிச்சிட்டோம். ஆனால் இங்கே நிறைய வீர தமிழச்சிகள். இந்த காலகட்டத்துக்கு சரியான படம் இந்த வீர தமிழச்சி.
நான் நம்மளே ஆக்ஷன் பண்ணி எடுக்கிற ஆள் தான். ஆனால் என் படத்தை எங்கேயுமே அந்த கை விழுகாது, தலை தனியாக விழுகாது, ரத்தம்லாம் தெரிக்காது. மேக்ஸிமம் இல்லாமல் தான் எடுப்பேன். நம்ம ஆக்ஷன் டைரக்டரே சில படத்தில் ரத்தம் தெரிக்க வந்தால் என்னடா வன்முறை அதிகமாக இருக்கோ, ஒரு மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த லேடி விஜயகாந்த் அவர்கள் கத்தியை வச்சு கசாப்பு கடையில் குத்துற மாதிரி சக்கு சக்கு சக்குன்னு அவன் இந்த நளின் விடுவாங்க, டக்கு 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 குத்து தண்ணி பிளட்டு அவங்கூஞ்சே தெரிக்குது. ஆனால் என்னென்னா வன்முறையாக தெரியல. இன்னும் நாள் குத்து குத்து விடான்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு நாடு இன்றைக்கி நாசமாக போயிருக்கு. பாலியல் வன்கொடுமை, சிறுமியில் கற்பழிக்கிறது, மாணவியில் கற்பழிக்கிறது, கல்லூரி மாணவியில் கற்பழிக்கிறது, எத்தனை நியூஸ். வீரத்தமிழச்சிங்கிறது அடிக்கிறதோ உதைக்கிறதோ ஒருத்தனை அறையிறதோ ஒருத்தனை செருப்பால் அடிக்கிறதோ இது இல்லை. வீரத்தமிழச்சி யாருன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை ஒரு மிருகம் சிதைச்சிருச்சு. அதை வெளியே சொன்னால் நமக்கு அசிங்கமாக போயிருமே, இது வெளியே சொன்னால் நம்ம வாழ்க்கை கெட்டு போவோமேன்னு நினைக்காம சமூகத்தில் துணிஞ்சு சொன்னா பாருங்க, அவள் தாங்க வீரத்தமிழச்சி. அவள் வீரத்தமிழச்சி. பொள்ளாச்சியில் கதற கற்பிச்சாங்கல்ல, ஒரு பொண்ணு காதல்னு சொன்னான்னு நம்பி போனார்ல, அங்கே ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து கதறிச்சு கற்பழிச்சு சின்னம்னாக்கிட்டாங்களே. அந்த வாய்ஸ் அண்ணா விட்டுருங்க விட்டுருங்க. அவளை செதஞ்சு போயும் அந்த பொண்ணு வெளியே வந்து அவங்க யாருன்னு தோலை உரிச்சதில்ல, அவள் தான் வீரத்தமிழச்சி. இங்கே சிலம்பு சண்டை, துப்பாக்கி சுடுறது, கராத்தே, பொண்ணு கராத்தே தெரியும், இதெல்லாம் வீரம் இல்லை. அது வீரம்ங்கிறது உடல் இல்லை, இங்கே இருக்கணும், மனசில் இருக்கணும் வீரம். இந்த படத்தில் அதை தான் பார்த்தேன். வீரத்தமிழ்ச்சின்னு யாரு? ஒருத்தன் என்னை தொட்டானா வெட்டு விட்டு, ஐயோ வெளியே சொன்னா நம்ம வாழ்க்கை விரும்பும், நாளைக்கு கல்யாணம் ஆகாதோ, எவனு கட்டிக்க மாட்டானோ, கட்டினா கட்டுக்காட்ட போகிறான், தொட்டுறோம் வெட்டியா நாய். அவன் வீரத்தமிழச்சி. நமக்கு தெரிஞ்சு பல பாலியல் வன்கொடுமைகள், அதில் வெளியில் தெரிகிறது 10னா வெளியில் தெரியாது 1000ங்க. பயந்து போய் வெளியே சொன்னால் நமக்கு தெரியும், சொல்லலை எப்படி தெரியும்? அப்படி சொன்ன மட்டும் தான் வெளியே தெரியுது. அப்போ சொல்லாது எத்தனை இருக்கும்? வெளியே சொல்லி அந்த நாய்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்த அத்தனை பேரும் வீரத்தமிழச்சிகள். ஒரு பொண்ணு வெகுண்டு விழணும், அநியாயத்துக்கு எதிராக வெகுண்டு விழணும், அதர்மத்துக்கு எதிராக வெகுண்டு விழணும், அதை சொல்கிறது தான் இந்த வீரத்தமிழச்சி. சுரேஷ் பாரதி, அந்த பாரதி எப்படி உங்கள்கிட்ட தகுதியோடு ஒட்டியிருக்காரு பேர். பாரதினாலே புரட்சி தான், பாரதினாலே புதுமை பெண்ணுக்குன்னு வார்த்தையை ஃபேமஸ் ஆக்குனவரே பாரதி தான். சொன்னார்ல, தலைவர் சொன்னார்ல, பாரதி ராஜா அவர்கள் புதுமை பெண்ணு படம் எடுத்தார்னு. அங்கே பாரதி ராஜா, அங்கே பாரதி இருந்தார், அதனால் ஒரு புதுமை பெண்ணு படத்தை எடுக்க முடிச்சு. இங்கே சுரேஷ் பாரதி, உங்கள் பேரில் பாரதி இருக்குது, அதனால் இப்படி ஒரு புதுமையான கதையை இங்கே எடுக்க முடிஞ்சது. இயக்குனர் சுரேஷ் பாரதி எங்கேயும் வேலை கற்றுக்கலன்னாரு, ஷூட்டிங் கூட பார்க்கலனாரு. நல்ல வேலை, இப்போலாம் ஷூட்டிங் பார்த்துடாதீங்க. நீங்கள் ஷூட்டிங் எப்போ பார்க்கணுமா? அப்போ பாக்கியராஜ் படத்தை பார்க்கணும், பாரதிராஜா படம், பாலுமந்திரா படம், பார்த்திபன் சார் படம், மகேந்திர சார் படம், இப்படி படங்களை பார்த்து ஷூட்டிங். நீங்கள் ஷூட்டிங் பார்க்குறது அப்போ பார்க்கணும், இப்போ பார்த்துடாதீங்க. கஞ்சா கடத்துறது எப்படி, கற்பழிக்கிறது எப்படி, கற்பழிக்கிறவங்க நியாயப்படுத்துவோம். நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்கள, கற்பழி 4 பொண்ணு ஏமாத்து. சந்தனம் கடத்துறது எப்படி, செம்பரம் கடத்துறது எப்படி, இது ஷூட்டிங் பார்க்க அதை மாதிரி படம் இருக்கிறதா ஷூட்டிங் வாங்க. நல்ல படம் எடுக்கிறதா தான் ஷூட்டிங் பார்க்காது. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் விஜயகாந்த் படத்தை பாருங்கள், பழைய ரஜினி பழைய ரஜினி சார் படத்தை பாருங்கள், பழைய கமல் சார் படத்தை பாருங்கள். இது மாதிரி நிறையா எல்லாம் பழைய தான் பார்க்கணும், புதுசாக பார்த்துடாது எதுவுமே. ஆமாம், அது மாதிரி நீங்கள் நல்ல படைப்புக்கு நீங்கள் தொழில் கற்றுக்கணும் அவசியம் இல்லை, நல்ல படைப்பை கொடுக்கணும் எண்ணம் இருந்தால் போதும். அந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குது.
இன்னொன்று, நீங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது நம்பிக்கை வெளிப்படுது. நீங்கள் பேச பேச எனக்கு டிஆர் பேசுகிற மாதிரி போச்சு ஒரு பேசல. ஏன்னா உங்கள் உடம்புக்குள்ள இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜயகாந்த் இருக்காருன்னு, எங்களுக்கு டிஆர் தான் இருந்துச்சு. நான் ஜெய் பண்ணுறேன் அப்படியா? ஓகே. அதனால் உங்களுக்குள்ள விஜயகாந்த் இருக்கார், டிஆர் இருக்கார், என்ன நல்ல ஒரு படைப்பு கொடுக்குங்கிற ஆர்வமும் இருக்குது. அதனால் கொத்தனார் வந்து அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டிருக்காரு. என்ன அதனால் இந்த அஸ்திவாரம் பல பில்டிங்கை தாங்கும். எத்தனை அடுக்குமாடி இருந்தாலும் தாங்கும். இது வந்து முதல் அடுக்கு வீரத்தமிழச்சி. இன்னும் பல அடுக்கு உங்கள் கட்டடத்தில் மேலே எழுதணும். இந்த படத்தின் மூலமா நீங்கள் சிறந்த இயக்குனராகவும் இதில் பணியாற்றிய டெக்னீஷியல் நல்ல பெரிய டெக்னிஷியனாக வளரணும். நடிகர்கள் சஞ்சீவ் சார், ஆமாம், இங்கே வீரம்ங்கிறது இன்னொன்று சொல்கிறேன். ஒரு ஹீரோயின் ஊரண்டு படத்தில் இது முக்கியத்துவம், ஹீரோயின் இதான் தெரிஞ்சும் ஹீரோக்கு நடித்தாங்கன்னா அது ஒரு வீரம் சார். ஏன்னா அதுக்கு ஒரு மனசு வேணும். இது ஹீரோயின் சார், இதில் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம வேலை. சமூகத்தில் நல்ல விஷயம் சொல்லும்போது நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சஞ்சீவ் சார் வந்து ஒரு ஹீரோவாக போகல, நல்ல ஒரு ஆதரவாளர், ஒரு நல்ல சப்போர்ட்டர். நான் உங்களுக்கு பார்க்குறேன். உண்மையிலே இந்த படத்தை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி சார். எந்தளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கீங்களோ அது மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கீங்க. இந்த நேரத்தில் விஜய் சார் இருக்குது. விஜய் சார் இன்றைக்கி அரசியல் தலைவராக இருக்கலாம், ஆனால் எங்கள் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு சோதனை வரும்பொழுது இந்த நேரத்தில் நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஒரு விபத்து நடந்துருச்சு, அது எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் இந்த நேரத்தில் அது எந்தளவுக்கு மனசு உடைஞ்சிருக்கும்னு எங்களுக்கு தெரியும். நாங்களாம் கூட பழகிருக்கோம், எனக்கு தெரியும், சஞ்சீவ் சாருக்கு தெரியும், எவ்வளோ உடஞ்சிருப்பான்னு தெரியும். அதனால் இந்த நேரத்தில் உண்மையிலே அந்த இறந்து 41 பேர் ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு விஜய் சார் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பார். நீங்கள் கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்குது, எல்லாருமே இன்றைக்கி ஆறுதலாக இருக்காங்க. முன்னால் ஆறுதலாக இருக்கிறது உங்களுக்கு இப்போ ஆறுதல் பரிசு மாதிரி போச்சு. ஒரு அமௌண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் பார்த்தாது சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த நேரத்தில் விஜய் சார் இருக்கும் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்போம். இந்த படம் வெற்றியடைய, மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். தயவுசெய்து ஒரு இயக்குனராக இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக நான் உங்கள்கிட்ட இப்போ பேச இருக்கிறேன். மீடியா நண்பர்கள், வலைதள நண்பர்கள், நீங்கள் இல்லாமல் எங்களை போன்ற அடிமட்டத்தில் இருக்கின்றவர்கள் நிச்சயமாக முன்னேற முடியாது. தயவு செய்து நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன். எங்களை மாதிரி கீழே இருந்து மேலே வரவங்கள கண்டிப்பாக தூக்கி விடுங்க. நான் இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கண் கலங்கி நான் நிறைய விஷயங்கள் மனசில் வந்து அவ்வளோ குமுறல்கள் இருக்குது. அத்தனையும் நான் வந்து சொல்ல முடியாத ஒரு சூழலில் நான் வந்து நின்றுட்டுருக்கேன். முதல்ல இந்த படத்தை நான் எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய குடும்பத்தார், என் மனைவி, என் மகன்களை நான் மேடைக்கு அழித்து பெருமைப்படுத்த நினைக்கிறேன். தயவுசெய்து அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். சூர்யா, சந்திர, மனைவி புனிதா, எல்லாரும் மேடைக்கு வாங்க கொஞ்சம். இவங்க தான் என்னுடைய மனைவி, பேர் புனிதா. கிராமத்தில் களை வெட்டி பொழப்பு நடத்துகிற ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக எனக்கு மனைவியாக வந்தாங்க. அடுத்தது இல்லை, நான் சில உண்மைகளை சொல்லணும். என் மகன் சூரிய பிரகாஷ் பிஇ முடிச்சிருக்காரு. என் சந்திர பிரகாஷ் என் பையன், சின்ன பையன், பிஎஸ்சி முடிச்சிருக்காரு. என் 2 மகன்கள். உட்கார போதும். ஏன்னா அவங்க கிராமத்துலேருந்து வந்தவங்க கொஞ்சம் அந்த இதுக்கு அதுக்காக பேசுகிறாங்க. வணக்கம். நான் என்னுடைய இதுக்கு வரேன். சாதாரணமாக ஒரு கூலி தொழிலாளியாக ஒரு கட்டிட ஒரு கூலி, அதாவது எப்படின்னாக்கா அந்த சித்தா வேலை செய்வாங்கள்ல, அதாவது கல் தூக்கி மண் தூக்கி கலவை கலந்து
கட்டட கட்டக்கூடிய ஒரு சாதாரண 35 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சேன்னா இன்றைக்கி ஒரு இயக்குனராக இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்குடைய முதல் காரணம் என்னுடைய மனைவி. என்ன ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சப்போர்ட் இருந்தால் தாங்க ஒருத்தன் ஜெயிக்க முடியும். நான் இந்த படத்துக்காக போராடி 5 வருஷம் ஆகுது. 5 வருஷ வாழ்க்கையில் ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாமல் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என்னையும் கவனிச்சுக்கிட்டு என் பையனையும் படிக்க வச்சுக்கிட்டு இவ்வளோ சிரமத்தையும் கொண்டு வந்தது எங்கள் மனைவி தான். இல்லை நான் ஜெயிக்க முடியாது. ஒரு முதல் பட எடுக்கக்கூடிய இயக்குனருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரும், எவ்வளோ அவமானங்கள் வருங்கிறது நிறைய சினிஃபீல்டில் உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். அத்தனை அவமானங்கள், அத்தனை கஷ்டங்கள், செத்து போயிடலாம், தூக்கு மாட்டி தொங்கிடலான்னு கூட எனக்கு தோணுச்சு ஒரு சூழலில். நான் உண்மையை சொல்கிறேன், அவங்ககிட்ட இதை பதிவு பண்ணிக்கிங்க. இது எதுக்குன்னா, என்ன மாதிரி முதல் பட இயக்குனர்களுக்கு எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குங்கிறத நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். தயவு செய்து மீடியாக்கள் வந்து பதிவு செய்யணும். நான் வந்து இந்த படத்தோடு நான் போனாலும் பரவாயில்லைங்க, எனக்கு அடுத்த படம் எனக்கு கிடைக்கிற படம் பரவாயில்ல. ஆனால் என்ன மாதிரி கஷ்டப்படுற அந்த இயக்குனர்களுக்கு இது ஒரு பதிவாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். அடுத்தது, நான் வந்து சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கூலி தொழிலாக இருந்தேன். அப்போ நான் கல் மண் தூக்கிட்டு 5 மாடி 6 மாடியை நான் ஏறி இறங்கும்போது என்னுடைய எண்ணங்கள் வந்து என்னுடைய கட்டிட வேலையில் இருக்காது. நான் எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும், சினிமா டைரக்டர் ஆகணும். அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் இதை பற்றி மட்டும்தான் சிந்திச்சிருக்கேன். நான் தூங்கி 5 வருஷம் ஆகுது சார், சத்தியமாக சொல்கிறேன். நான் தூங்கி 5 வருஷம் ஆகுது. நிச்சயமாக நான் தூங்கவே இல்லை சார். கண்கள் மட்டும்தான் மூடி இருக்கும். என் கனவுகள் எல்லாம் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, நான் எனக்கு என்ன பண்ண செய்வோம், என்ன செய்ய போகிறோம், அது மட்டும்தான் எனக்கு சிந்தனையாக இருந்தது. என்னுடைய முதல் குறும்படத்திற்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் பழனிசாமி, எங்கள் ஊருக்காரங்க, காட்டுமாடிக்காரு. நான் காட்டுமாடி சிதம்பரம் பக்கத்தில் காட்டுமாடிக்கிற மாதிரி சேர்ந்தவன். அவர் தான் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த குறும்படத்திற்கு அந்த நேரத்தில் 2016 1 லட்சம் ரூபாய் அமௌண்ட் எடுத்து என் கையில் கொடுத்து, நீ சினிமா தாக்கத்தில் இருக்குப்பா, நீ அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுப்பான்னு சொன்னார். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் பேருடைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்துடைய பேர் அது நம்முடைய தமிழ் கொடுத்த முதல்வர், இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் அந்த படத்தை வெளியிட்டாங்க. அந்த படம் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தேடப்பட்டு விழிப்புணர்வு குறும்படமாக அறிவிக்கப்பட்டது. என்னுடைய ஃபஸ்ட்டு படம். அதற்கு பிறகு கால்னுங்கிற ஒரு குறும்படம் எடுத்தேன். கால் படம் பேர் நீங்கள் யூடியூப்பில் அடித்து பாருங்கள். இது வரைக்கும் 46 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. படத்துடைய 7 நிமிஷம் தான் கண்டென்ட்டு. அதை ஒரு சவாலாக எடுத்தேன். அந்த படம் வெற்றி பெற்றது. இது வரைக்கும் நான் வந்து 18 குறும்படங்கள் எடுத்திருக்கேன். என்னுடைய சினிமா தாக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு 36 விருதுகள் பெற்றிருக்கேன். விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட், நேவி டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் நான் படம் எடுத்து கொடுத்துருக்கேன். அத்தனை விருதுகளை பெற்றிருக்கேன். நான் கையை வச்சேன்னா ஜெயிக்காததே கிடையாது. ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் கையை வைப்பேன், இல்லைன்னா கையை வைக்க மாட்டேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் வந்தாக்கா என்ன கண்டென்ட்டு, என்ன அவங்க கேட்குறாங்க, அதை மனசை வச்சுக்கிட்டு அந்த கண்டென்ட்டை தீமாக செட் பண்ணி 1 மாதம் தூங்காமல் இருந்து அந்த படத்தை ஷூட் பண்ணுவேன், முடிப்பேன், ஜெயிப்பேன், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். நான் தோற்றதே சரித்திரம் கிடையாதுங்க. இதுவரை நான் தோற்றதே கிடையாது. அத்தனை படங்களும் வெற்றி, அத்தனை குறும்படங்களும் அவார்டு. அதற்கு பிறகு ஒரு கதையை தயார் செஞ்சுக்கிட்டு பெண்களுக்கான ஒரு படத்தை ரெடி பண்ணிக்கிட்டு நிறைய பேர் அணுகும்போது மகிழினி நித்யானந்த் சார் அவர்கிட்ட போய் கதை சொன்னேன். அவங்க வந்து கதையை கேட்டுட்டு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. மகிழினி நித்யானந்தம், சாரதா மேனன் தயாரிப்பாளர்கள், இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து அது க்ரௌட் ஃபண்ட் அப்படி தயாரிக்கணும் முடிவு பண்ணி, ஏன்னா அவங்ககிட்ட அதுக்கான பொருளாதாரம் இல்லை, அதனால் கூட்டு முயற்சி தயாரிப்புன்னு சொல்லி தான் அந்த படத்தை நான் தொடங்கினேன். என்னுடைய பேரில் எஸ்பிஆர் ஃபிலிம்ஸ்னு ஒரு ஃபிலிம்ஸ் ஆரம்பித்து படத்தை தொடங்கினேன். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ஷூட் போச்சு படம். அதுக்கு பிறகு நித்யானந்தம் அவர்கள் சார் வந்து படம் நல்லா வந்திருக்கு, அதுக்கு பிறகு யாரும் நீங்கள் பணம் கட்டி பணம் கவலை இல்லை, அந்த முழு பணத்தையும் நான் தரேன், இந்த படத்தை நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி
எனக்கு ஊக்குவிச்சு என்னுடைய இந்த இயக்குனர் கனவை நனவாக்கினவர் என்னுடைய தயாரிப்பாளர் நித்யானந்தன் சார் அவர்கள். அவருக்கு நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். கனவுகள் 1000 இருக்கும், அது நிஜமாக்கப்படணும். அதுக்கு பொருளாதாரம் வேணும். அந்த பொருளாதாரத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் வேணும். அந்த தயாரிப்பாளராக எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த படத்தை தயாரித்து நான் சொல்லும்போது இந்த படத்தோட பட்ஜெட்டு வெறும் 60 லட்சம் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த படத்தோட பட்ஜெட்டு 3 கோடி ரூபாயை தாண்டி இருக்குது. அத்தனையும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் நான் என்ன கேட்டனோ அத்தனையும் எனக்கு செஞ்சு கொடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இந்த அளவுக்கு உருவாக்கினதுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வாழ்வின் வழிகாட்டி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் வணங்கக்கூடிய கடவுள் நித்யானந்தம் அவர்கள். இன்றைக்கி இல்லை, இன்னும் எத்தனை படங்கள் நான் ஜெயித்தாலும் என்னுடைய அந்த கடவுளாக வணங்கக்கூடிய தயாரிப்பாளர் நித்யானந்தம் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பெண்களுக்கான விழிப்புணர்வு என்னன்னாக்கா, அதெல்லாம் மீறி பெண்கள் பாலியல் தொந்தரவுக்கு எங்கெல்லாம் உட்படுத்தப்படுறாங்க, அதிலிருந்து அவங்க எப்படி மீண்டு வரணும், அதற்கு என்ன சொல்யூஷன், அதற்கான தீர்வு என்ன, இத்தனையும் இந்த படத்தை நான் சொல்லியிருக்கேன். ஏனோ தானே படம் இல்லாமல் கிளைமேக்ஸு ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நம்புகிறேன். படத்தை பாருங்கள், நிச்சயமாக இந்த படம் ஜெயிக்கும், வெற்றி பெறும், உங்களெல்லாம் பிடிக்கும். இதில் சொல்லப்பட்டிருக்க நான் என்ன கிளைமேக்ஸில் சொன்னனோ அந்த விஷயம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நான் படம் எடுத்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி. நான் என்ன சொல்ல வந்தனோ, நான் என்ன மக்களுக்கு தீர்வு சொல்ல செஞ்சனோ அந்த கிளைமேக்ஸை, அந்த விஷயத்தை சட்டத்திருத்தமாக அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம். நம்ம இளையா சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி வந்திருந்தேன்னாக்கா நாங்கள் தான் ஹீரோ, எங்கள் கதை தான் ஹீரோ. துரதிருஷ்டவசமாக படம் வந்து லேட்டாக ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் உள்ள அத்தனை கருத்துக்களும் உண்மை 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 நடந்த சம்பவங்களை அப்படியே உண்மையாக யாருக்கும் பயப்படாமல் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த படத்தில். இதில் பெயர் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கும், ஆனால் நடந்த சம்பவங்கள் அத்தனை உண்மை. அதற்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. அத்தனை இஷ்யூ இந்த படத்தில். நான் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். தயாரிப்பாளர் அனுமதி கொடுத்தா சென்சார் போர்டு சொல்லலாமா சார்? சரிங்க. ஏன்னா அனுமதி அவங்க அதுக்கான முதலீடு பண்ணியிருக்காங்க. நான் அவங்க அனுமதி இல்லாமல் சொல்லக்கூடாது. அவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த படத்தில் என்னுடைய இந்த படத்தில் பணியாற்றக்கூடிய அத்துணை கலைஞர்கள், பொதுவாக சொல்லணுன்னாக்கா கேமராமேன் சங்கலிங்கம் செல்வகுமார் அவர்கள் சார் அவர்கள். நான் என்ன கேட்டனோ, நான் என்ன ஃப்ரேம் வைக்க சொல்லணும், ஒரு புது டைரக்டர் அப்படின்னு பார்க்காம அவர் ஒரு 3 படம் பண்ணிட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நான் என்ன ஃப்ரேம் வைக்கணும்னு சொன்னால் அந்த ஃப்ரேம் வைப்பார். நான் என்ன ஷார்ட் வேணும்னு கேட்போம், ஷார்ட் எடுத்து கொடுப்பாரு. நான் அதுக்கு கொஞ்சம் கூட அவர் மகன் சொல்லி மனம் அந்த நோகாமல், நான் டைரக்டர் விரும்புகிறாரு, அவருடைய ஆசை, அவருடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு ஷார்ட்டும் எடுத்து கொடுத்தாரு. அதே போல் எடிட்டிங்கில் படத்தொகுப்பாளர் சசிகுமார் சார் அவர்கள் வந்து பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிட்டு உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து படத்தொகுப்பு செய்யுங்கன்னாங்க. நான் என்னுடைய விருப்பப்படி நான் படத்தொகுப்பு செஞ்சேன். அதே போல் மியூசிக் டைரக்டர் ஜுபின் அவர்கள், இந்த விழாவின் நாயகன். அவரை நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பிரபலமான மியூசிக் டைரக்டர் தான் நான் வந்து சூஸ் பண்ணோம். அதுக்கு பிறகு துரபதை ருத்ராண்டவம் படம் பார்த்தேன். பிஜிஎம் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சாரை வந்து அணுகினேன், பேசினேன், கதையை சொன்னேன். நல்ல கதை சார் பண்ணுறேன்னாங்க. அதே போல் பண்ணாங்க. அதே போல் பாடல்கள் வந்து கவிஞர் விவேக சார் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கவிஞர் அவங்க. அப்போ புஷ்பா ரிலீஸ் ஆக்கியிருந்தேன் நாங்கள் சொல்லக்குள்ளலாம். அப்போ அவ்வளோ பவர்ஃபுல் மீடியாவில் இருந்தார் அவர். போய் சொன்னோம், கதையை கேட்டார். நான் ஃபுல் கதையை அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு இது மாதிரிலாம் வேணும், இது மாதிரிலாம் வேணும், இதுதான் கண்டென்ட்டு, இதுதான் சுச்சுவேஷனு, எனக்கு இந்த இடங்கள்லாம் லிரிக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டேன். அவர் எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. அதே போல் படம் ரீ ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகு பாட்டை கேட்டுட்டு, சார் எனக்கு இந்த வரிகள்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் வேறு ஒரு பாடலாம் வரிகளை மாற்ற மாட்டாங்க. நான் புது இயக்குனர் என்னை பார்க்காம நான் என்னுடைய கற்பனைக்கு இணங்கி நான் சில வரிகள்லாம் மாற்ற சொன்னேன். அதெல்லாம் மாற்றி கொடுத்தாங்க. அதே போல் இந்த படத்தினுடைய தாயே மகளா அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். அந்த பாடலில்
செந்தில் ராஜா அப்படிங்கிற ஒரு நண்பரை இந்த பாடலாசிரியர் அறிமுகப்படுத்தணும். அவர் பாட்டு எழுதினார். என்ன ஒரு விஷயம்னா, அது ஒரு சில உண்மையை நான் சொல்லி ஆகணும். மியூசிக் டைரக்டர் ஜுபின் சார் வந்து அவர் கூட நான் உட்காந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் நான் கூட தான் உட்காந்து எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். சார் எனக்கு இது மாதிரி வேணும், இது மாதிரி வேணும்னு கேட்டேன். நான் எல்லாம் கேட்டணும், அதுக்கெல்லாம் கரெக்டாக நிறைய டியூன் போட்டு காமிப்பார். நான் பிடிச்ச டியூன் சூஸ் பண்ணுவேன். அந்த டியூனுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து உட்காரவே இல்லை. அவர் புது பாடலாசிரியர், ஆனால் ஜெயிச்சாகணும். நல்ல கற்பனை வளம் இருக்குது, நல்ல திறமையானவர். என்ன மாதிரி தான் அவரும் ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே உட்காந்து ஒரு 4 நாள் நைட்டில் இரவு பகலாக உட்காந்து ரூமில் டிஸ்கஸ் பண்ணி, சார் இந்த வரியை மாற்றுங்க, அந்த வரியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வரிகளாக மாற்றி திரும்ப எழுதி தான் தாயே மகளா அப்படிங்கிற பாட்டு உருவாச்சு. அந்த பாடல் இந்த படத்தில் மிகப்பெரிய ஹிட் சாங்காக உருவாகிருக்கு. அந்த விதத்தில் என்னுடைய இசையமைப்பாளர் ஜுபின் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய முதல் படமே வெற்றி படமே அமைகிறதுக்கு மிக ப்ளஸ்ஸு மியூசிக். அவர் போட்ட பிஜிஎம், அவர் போட்ட சாங், அதே போல் மேட்டல் செல்வா. அது ஒரு முக்கியமாக சொல்லி ஆகணும். நான் வந்து கேப்டன் விஜயகாந்தோடைய தீவிரமான ரசிகன். விஜயகாந்த் எனக்கு உயிர். விஜயகாந்த் நான் உயிரை விட்டுருவேன். விஜயகாந்த் இறந்தப்ப 3 நாட்கள் கேட்டு பாருங்கள், சாப்பிடாம தூக்கம் இல்லாமல் அழுதுகிட்டே இருந்தேன் வீட்டில், கிராமத்தில். அவ்வளோ தீவிரமாக ரசிகன். நான் சினிமா கற்றுக்கிட்டதே கேப்டன் விஜயகாந்த் சாருடைய படங்களை பார்த்து தான் வசனங்கள் எழுத ஆரம்பித்தேன். லியாகத் அலிகான், கேப்டன் பிரபாகரன் படத்துடைய வசனங்கள், அதை கேட்டுக்கிட்டு தான் நான் வசனம் எழுத ஆரம்பித்தேன். அதேமாதிரி விஜயகாந்த் சாரை பார்த்து தான் நான் வந்து எப்படிலாம் நம்ம சீன் பண்ணணும், எப்படிலாம் மிரட்டி எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஜயகாந்த் சார் வச்சு நான் படம் பண்ணால் என்ன பண்ணுவேனோ அவர் எனக்கு கிடைக்கல. அதுக்கு பதில் ஒரு பெண் விஜயகாந்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம். அவங்க தான் சுஷ்மிதா. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த கதையை எழுதி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹீரோ செலக்ட் பண்ணக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 ஹீரோனி பார்த்தோம். யாருன்னு சொன்னாக்கா மிகப்பெரிய ஹீரோனி இவங்கெல்லாம் பார்த்தோம், பேசணும். படத்துடைய பட்ஜெட்டுக்கு ஒத்து வரல, அதனால் பெரிய ஹீரோனியை எங்களால் போட வாய்ப்பு இல்லை. அதனால் சுஷ்மிதாவை செலக்ட் பண்ணோம். அவங்க அவ்வளோ அழகாக நடித்து கொடுத்தாங்க. நான் என்ன கேட்டனோ அதை அப்படியே பண்ணி கொடுத்தாங்க. 10 டேக்கு 15 டேக்கு போனாலும் முகம் சுழிக்காமல் நடித்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் மெட்டல் செல்வா சார் வந்து, ஏன்னா நான் வந்து ஆக்ஷன் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆர்கே செல்வமணி சார் மாரி, சார் பேரரசு சார் மாரி ஆக்ஷன் பிளாக் பண்ணோம். சார் பண்ணியிருப்பார் விஜயகாந்த் வச்சு ஒரு படம் தருமபுரி. அந்த படங்களை பார்த்துட்டு சாருடைய மிகப்பெரிய ஃபேன் நான், பேரரசு சாருடைய மிகப்பெரிய ஃபேன். ஒவ்வொரு ஷார்ட் ஒன்று வச்சுருப்பார், ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருப்பார். விஜயகாந்த் சார் பேசுகிற அந்த டயலாக்கு, அந்த இமோஷ்னல், அந்த கெத்து, அதெல்லாம் உள்வாங்கி தான் அந்த படத்தை பண்ணேன். கேப்டன் இருந்தால் எப்படி நடிச்சிருப்பாரோ அதே போல் ஒரு பெண் கேப்டனாக என்னுடைய கதாநாயகி சுஷ்மிதா அவர்கள் நடிச்சிருக்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அதே போல் மிஸ்டர் செல்வா சாரை பற்றி பேசணும். ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கும்போது நான் ரெஃபரன்ஸ் சொல்லுவேன் சார்கிட்ட. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தூங்க மாட்டேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 50 படங்கள் பார்ப்பேன். தமிழ் மூவி இல்லாமல் ஹாலிவுட் மூவிலாம் படம் பார்த்துட்டு இந்த பெண் கேரக்டரு ஆக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் இப்படிலாம் படம் பண்ணணும், எனக்கு கேப்டன் விஜயன் சார் படம் பண்ணால் எப்படி இருக்கும், எப்படி ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஃபைட்டு இந்த பெண்ணு பண்ணணும், அதுக்கு என்ன பிரச்சனை, என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி மாத கணக்கில் பேச்சு தான் நாங்கள் வந்து அது ஒவ்வொரு ஃபைட்டும் எடுத்தோம். அதில் முக்கியமாக ஒரு ஃபைட்டு ஒன்று சொல்லணும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜாம்பவங்கள்லாம் இருக்காங்க, நான் சாதாரண ஒரு ஆள். எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச் பண்ண விதத்தில் ஒரு தமிழ் பெண் தலைகீழே ரோப்பில் கட்டி தொங்க விட்டு நெஞ்சில் உதச்சி ஷாட் எடுத்தது என்னுடைய முதல் படமாக தான் இருக்கும். அப்படி அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு நாள் காலைலங்க 7 மணிக்கு அவங்கள தலைகீழே கட்டி தொங்க விட்டோம். அன்றைக்கே சொல்லிட்டோம், நீங்கள் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது, எதுவும் குடிக்கக்கூடாது, வாமிட் ஆகிடுன்னு சொல்லிட்டு தலைகீழே கட்டி தொங்க விட்டோம். நாங்கள் என்ன ஷாட் எடுக்க போகிறோங்கிறது அவங்களுக்கே தெரியாது. நான் மிடசிவாட சொல்கிறேன், முதல்ல சீன் பண்ணக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனில் அவங்கள வந்து கட்டி வச்சு அடிக்கிற மாதிரி லத்தி சார்ஜ் பண்ணுற மாதிரி சீன் எடுத்தோம். நான் சொன்னேன், சார் ஈஸ்வராக எல்லா படத்துலையும் வந்துருச்சு, நம்ம வித்தியாசமாக பண்ணோம். கேப்டன் சார் பாருங்கள் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வித்தியாசமாக பண்ணுவார். நான் அந்த கேப்டன் சாரோட ரசிகர், நான் ஏதாவது ஒரு வித்தியாசம் பண்ணணும், என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது என்ன சார் பண்ணலான்னாரு. சார் அந்த பொண்ணை தலையில் கட்டி தொங்க விட்டான்னா அப்படின்னா, சார் ரிஸ்க்குங்க, ரோப்பு அறந்து விழுந்துட்டா பெரிய பிரச்சனை ஆகிடுங்க, அது இல்லாமல் லேடி அவங்களுடைய சேஃப்டி பார்க்கணும் அப்படின்னாரு. சார் என்ன பண்ணலன்னு தெரியாது, அந்த பொண்ணு தலைகீழே தொங்கி ஆகணும், அந்த பொண்ணு தலைகீழே தொங்கி தான் நான் ஃபைட் சீன் எடுக்கணும், நீங்கள் எனக்கு எடுத்து தான் ஆகணும்,
முடியலாம் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர்கிட்ட நான் கம்பல் பண்ணி பேசினேன். அதுக்கு பிறகு செல்வா சார் வந்து அவங்க பையனை ரோப்பில் கட்டி தொங்க விட்டு அவனை அடித்து உதச்சி அவன் அந்த ஷாட்டை எடுத்து ஒரு டெமோ பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த சுஷ்மிதாவை வந்து தலைகீழே, பாவங்க அந்த பொண்ணு, தலைகீழே கட்டி தொங்க விட்டு ஒரிஜினலாக தீபா பாஸ்கர் எங்கே இருக்காங்க, இதாக இருக்காங்க பாருங்கள் அந்த பெண், அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டுறாங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஜஸ்ட்டில், உண்மையிலேயே ஜஸ்ட்டில் ஒரிஜினலாக ஓச்சாங்க. அவங்க முதல்ல வந்து ஷார்ட் எடுத்தோம், டூப்பாக நடித்தாங்க. நான் வந்து ஃப்ரேம் மானிட்டரை பார்த்துட்டு நான் சொன்னேன், தீபா சரியில்லை, இது வந்து ஷார்ட் நல்லா இல்லை, ஒரிஜினலாக இல்லை, விஜயகாந்த் சார் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி இல்லை, எனக்கு விஜயகாந்த் சார் மேலே எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் பண்ணேன். என்ன கேட்டாங்க, நீங்கள் அந்த பொண்ணை சொல்லாதீங்க, நீங்கள் ஒரிஜினலாக உதைங்க அப்படின்னு. சார் ஓச்சா ரிஸ்க் ஆகிடும் சார். நாங்கள் நீங்கள் ஆமாம் இங்கே பாருங்க, அது ஒரு சார் இதை எதுக்கு நான் பதிவு சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு சினிமாவில் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து 10 படங்களை ஒர்க் பண்ணி ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணி சில விஷயங்களை கற்றுக்கிட்டு டேரக்ட் பண்ணுறது ஒரு விதம். டைரக்ஷனே தெரியாமல் டைரக்டராக உதவி டைரக்டராக யார்ட்டையுமே இயக்குனரான உதவி செய்யாமல் யார்கிட்டையும் வேலை செய்யாமல், இன்னும் சொல்ல போனால் உண்மை சொல்கிறேன் சார், நான் ஷூட்டிங்கை பார்த்ததில்லை சார். நீங்கள் நம்புவீங்களா? நான் எந்த ஷூட்டிங்கும் பார்த்ததில்லை சார். உண்மையான கருத்து, எந்த படத்தையும் நான் போய் ஷூட்டிங் பார்க்கவே இல்லை, ஒரு ஷார்ட் கூட பார்த்ததில்லை. ஷார்ட்னா எனக்கு தெரியாது, ஃப்ரேம்னா எனக்கு தெரியாது, லென்ஸ் என்னன்னு தெரியாது, க்ளோஸ் அப் என்ன லென்ஸ் வைக்கணும், மிட் லென்ஸ் லென்ஸ் வைக்கணும், லாங் ஷாட் லென்ஸ் வைக்கணும், எந்த இதுவும் தெரியாது சார். எல்லாமே சுயமா, எல்லாம் விஜயகாந்த் சார் தான் உள்ளே வந்தார். விஜயகாந்த் சார் தான் இன்னும் இருக்காரு. விஜயகாந்த் என்கிட்ட இருக்கார் சார். இதுதான் சார் உண்மை. கேப்டன் சார் என்னை வாழ வச்சிருக்காரு. இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க சார். ஆமாம், நான் இப்போ வேணால் காலை உங்கள் ஸ்லிப்பிங் காட்டுறேன். நான் முதல் 8 மணிக்கு போயிட்டு கேப்டன் சாருடைய அந்த சமாதியில் போய் விழுந்து அழுது சீன் எங்கள் நண்பர் எடுத்திருக்காரு, நான் காட்டுறேன் பாருங்க, பாருங்க அவரே எடுத்தார். 8 மணிக்கு நான் போய் விஜயகாந்த் சார் காலில் விழுந்து கும்பிட்டு அழுதுதான் சார் இந்த விழாவுக்கு நான் வந்தேன். அவர் தான் ஷூட் பண்ணார். என்ன சார் இது மனுஷன், என்னங்க இது, என்ன பயம், என்ன மனுஷனா பிறந்த அத்தனை பேர் திறமை இருக்குங்க, வெளில வரணுங்க, வெளியில கொண்டு வரணும் திறமைய. அவன் தான் மனுஷன். என்னங்க என்ன பெரிய என்ன அவர்னா அவ்வளோ பெரிய ஆளா, என்ன இவர் பெரிய ஆள். பிரமிக்க கூடாது, எவனையும் பார்த்து பயப்படக்கூடாது, எவனையும் பார்த்து அஞ்சக்கூடாது. உனக்கு துணிச்சல் இருந்தால் திறமை இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக நான் விளங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஜெயித்தேன். இன்றைக்கி சார் என் ஊரில் 25 கட்டவுட் வச்சுருக்காங்க. சாதாரண ஒரு கொத்தனா இருக்குது, 25 கட்டவுட் சார். நீங்கள் நம்புவீங்களா? நான் ஸ்டில் காட்டுறேன். இப்போ இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை. ஆளு ராஞ்சிக்கு 25 கட்டவுட்டு. யார்? கொத்தனா சங்கத்தில் 1.5 லட்சம் பேர் கட்டவுட் வைக்கிறான். ஏன் சார் நான் சொல்கிறேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, தப்பாக தப்பாக நினைக்காதீங்க, அப்படி இமோஷனாக பேசுகிறேன்னு. ஒரு பணக்காரன் விட்டு பிள்ளை தான் பணக்காரன் ஆகணுமா? ஒரு விஐபி தான் ஒரு விஐபியாக மாறணுமா? ஒரு பெரிய நடிகருடைய பையன் நடிகராக மாறணுமா? ஒரு பெரிய டைரக்டருடைய பையன் டைரக்டர் ஆகணுமா? யார் வேணாலும் எது வேணாலும் மாறலாம். தைரியமும் துணிச்சலும் திறமை இருக்கணும் சார். நான் உங்களை அத்தனை பேர் தான் சொல்கிறேன், திறமையும் துணிச்சல் இருந்தால் எத்தனை பேர் எதை வேணாலும் சாதிக்கலாம் சார். என்ன சார் பெரிய மனுஷன், என்ன நடந்துட போகுது, என்ன பெரிய விஷயம். நான் இந்த படத்தை அப்படியே சொல்லியிருக்கேன் சார், தைரியமாக சொல்லியிருக்கேன். இந்த படம் வெளியே வந்தால் எத்தனை கேஸ் வேணாலும் இந்த படத்துக்கு ஃபைல் பண்ணுறது தயாராக இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அத்தனைக்கும் நான் ஃபைல் பண்ணிருக்கேன், அத்தனைக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குது. நான் எதுக்கும் பயப்படல. போனால் போகிறது கேப்டன் சார் மாதிரி தான், ஒரே உயிர் போகிறது போகட்டும், அது சினிமாக்காக போகட்டும் அப்படிங்கிற உறுதியாக இருக்கேன் சார். சினிமா என் உயிர் மூச்சு, சினிமா என் கனவு, சினிமா என் உயிர் மூச்சு. நான் சாகும்போது ஒரு சினிமாக்காரனாக சாகும்னு ஆசைப்பட்றேன் சார். பிறக்கும்போது யாரும் எப்படி வேணாலும் பிறக்கலாம், ஏழையாக பிறக்கலாம், பிச்சைக்காரனாக பிறக்கலாம், அவனாக பிறக்கலாம், இவனாக பிறக்கலாம். நீ என்ன சாதிச்ச, இறக்கும்போது என்னவா நீ ஆக போகிற அப்படிங்கிறதான் சார் லட்சியம். ஒவ்வொருத்தரும் லட்சியம் உண்டு சார். சார் ப்ரெஸ் மீடியா உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கு 1000 லட்சியம் இருக்கும், உங்களுக்கு 1000 லட்சியம் இருக்கும். வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் அத்தனை பேருக்கும் லட்சியம் நிறைவேற்றப்படாது. வாய்ப்பு கிடைத்தால் லட்சியம் நிறைவேறும். அந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் இந்த நேரத்தை மிகுந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா வாய்ப்பு கிடைக்கல, நான் யாரும் இங்கே வெளில முடியுமா சார்? நான் வெளில வந்துட்டேன். இதே போல் ஒவ்வொருத்தரும் நீங்கள் வெளில வரணும். என்ன மாதிரி லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான இயக்குநர்கள் தன்னுடைய கனவுகளை மூட்டை கட்டிக்கிட்டு சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்கிறாங்க. அத்தனை இயக்குநர்களும் வெளியில் வரணும், அவங்களுடைய படைப்புகளும் பேசப்படணும். இதுதான் உறுதி சார். அதே போல் இப்போ சொல்லலாம்,
இப்போ ஒரே ஒரு விஷயம் சார், இப்போ என்ன நீங்கள்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, வெற்றி பெற்றவன் பின்னாடி ஒரு கூட்டம் ஓடுது சார். சாதிச்சவனை பற்றி பேசுகிறாங்க. அந்த சாதிச்சவன், அந்த வெற்றி பெற்றவன் ஒரு காலத்தில் யார்? அறிமுகம் செய்யப்பட்டவன். அவனா மேலேருந்து குதிச்சா கீழே வந்துட்டான். யாரோ ஒருத்தவங்க எழுதின புத்தகத்தை படித்து அவன் எழுத்தாளனாக மாறி இருப்பான். யாரோ ஒரு இயக்குனர் செஞ்ச விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் அவன் இயக்குனராக மாறி இருப்பான். யாரும் இந்த உலகத்தில் கற்றுக்கிட்டு பிறக்கிறதில்லை. கற்றுக்கிறதும் முயற்சி செய்வதும் வெற்றி பெறுவதும் நம்முடைய மனசை பொறுத்து இருக்குது. இந்த படம் அப்படி தானே உருவாகியிருக்கு. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். என்ன மாதிரி அடித்தட்ட மக்கள்லேருந்து கீழே இருந்து மேலே வந்த இயக்குனர்களை நீங்கள் தான் வளர்த்து விடணும். நீங்கள் பார்த்தா தான் நான் நாளைக்கு டைரக்டர். இல்லைன்னா நான் திரும்ப சட்டியை தூக்கிட்டு கல்லை தூக்கிக்கிட்டு 5 மாடி கட்டடத்தை ஏற வேண்டிதான். நான் கல்லை தூக்கிட்டு மேலே ஏறணுமா இல்லை நல்ல படைப்பை உங்களுக்கு கொடுக்கணுமா? முடிவு பண்ண வேண்டியது மீடியாக்கள், மக்கள். நான் வேட சொல்ல சார், படத்தை பாருங்கள். தப்பு இருந்தால் சுட்டி காட்டுங்க, நல்லா இருந்தால் தட்டி கொடுங்க. நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். உங்களை நம்பி தான் நான் இறங்கியிருக்கேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரோக்கியகுமார் சார்லேருந்து எல்லாருமே, சஞ்சய் சார்லேருந்து எல்லாருமே மியூசிக்கை பற்றி ரொம்ப நல்லா சொன்னாங்க. நீங்களும் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். திரௌபதி, ருத்ரதாண்டவம், அதோட வரிசையில் வீரத்தமிழச்சி. ருத்ரதாண்டவோடைய ரிலீஸ் போது தான் எனக்கு இந்த படத்துக்கு அப்ரோச் பண்ணாங்க. முதல்ல இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் டைரக்டர் சுரேஷ் பாரதி சார். என்னன்னா, வேற ஒரு மியூசிக் டைரக்டரை இந்த படத்துக்காக அவங்க முயற்சி பண்ணும்போது நான் தான் இந்த படம் பண்ணணும்னு எனக்காக முதல்ல ப்ரொடியூசர்கிட்ட சொன்னவர் அவர். ஸோ நன்றி சார். ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் தான் அவங்க முதல்ல அதுக்கு பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். ஸோ என்னோடய வேலையை நான் சிறப்பாக செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் மொத்தம் 3 பாடல்கள் இருக்குது. ஒரு பாட்டு கலைமாமணி விவேகா சார் எழுதியிருக்காங்க, அவங்களால வர முடியல, அதான் என்னமோ நடக்குதுன்ற பாட்டு. 2வது இந்த அப்பா பாடல் செந்தில் ராஜா அவர்கள் எழுதியிருக்காங்க. அது ஒரு எழுதின லிரிக்ஸ்க்கு தான் நான் அந்த பாட்டு டியூன் பண்ணேன். நீங்கள் கேட்டிருப்பீங்க, கடைசியாக கேட்ட அந்த அப்பா பாடல் ரொம்ப அருமையாக ஒரு லிரிக் எழுதியிருந்தார். ஸோ அதுக்கு லிரிக்ஸ் கம்போஸ் பண்ணி அப்படி ஒரு பண்ணோம். 3வது இந்த வீரத்தமிழச்சி அந்த டைட்டில் சாங், அது இப்போ ஃபுல் பாட்டு இருக்குது. இதில் ஒரு பிட் சாங் தான் நீங்கள் பார்த்தீங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் எப்படி போராடுறான்றது தான் இந்த படத்தோட கதை. சுஷ்மிதா அவங்க நான் படம் ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது பார்த்து உண்மையிலே பயந்துட்டேன். விடாசர்வ மாஸ்டர் அவங்கள தலைகீழாக தொங்க விட்டு லத்தியை வச்சு தலைகீழாக போட்டு அடித்து அவங்க ஃபைட் பண்ணலாம் பார்க்கும்போது ஒரு அப்போ விஜயசாந்தி மேடம் பார்த்த மாதிரி சுஷ்மிதா அப்படி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது இந்த படத்துக்கு அப்புறம். வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம சஞ்சீவ் சார், என்னுடைய நண்பர், என்னை டார்லிங் தான் கூப்பிடுவார். கியூபில் படம் பார்த்துட்டு என்னை முதல்ல கூப்பிட்டு வாழ்த்துனவர் சார் தான். ஜுபின் ரீ ரெக்கார்டிங் மிரட்டிங்க வேறு லெவல் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்பவும் ஒரு கலைஞனுக்கு அந்த உழைப்புக்கு கிடைக்கிற அந்த அங்கீகாரம் தான் பெரிய வெற்றி, நம்ம வாங்குகிற சம்பளத்தை தாண்டி. அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சம்பளம்னு சொன்னோன்னா ப்ரொடியூசரை பற்றி பேசணும் முக்கியமாக. எந்த படம் இப்போ பண்ண சில படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சில பெண்டிங்ஸ்லாம் இருக்குது. அது முன்னாடியிலேருந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது ப்ரொடியூசரால் கொடுக்க முடியல அப்படி இப்படின்னு சில காரணங்கள்லாம் போடுறதால அதை பற்றி பேசலை. ஆனால் அவங்க என்ன பட்ஜெட் பேசினாங்களோ, சஞ்சீவ் சார் சொன்ன மாதிரி இவ்வளோ ஒரு பணிவான ஒரு அன்பான தயாரிப்பாளரை யாருமே பார்க்க முடியாது. நித்யானந்த சார் பேசுகிறதே கேட்காது, அவ்வளோ மெதுவாக பேசுவார். மணிவண்ணன் சார் அதுக்கு மேலே. 2 பேருமே என்னன்னா, நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு அதிகாரம் எங்கேயுமே இருக்காது. அவ்வளோ தன்மையாக, அந்த சார்ன மரியாதையாக, அந்த மெல்லிய குரலில் அந்த பணியோடு தான் எங்கள்கிட்ட வேலையை வாங்கினாங்க. இது வரைக்கும் 1 ரூபா மிச்சம் வைக்கல.
எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்காக. சொன்ன காசை எனக்கு சொன்ன டைமில் கரெக்டாக கொடுத்தாங்க. இன்னும் ஒரு பாடலுக்கு வந்து அதிகமாக வேலை செய்யணும், பணம் தேவைப்படுதுனால என்ன தேவையோ அதை சரியாக செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் தமிழ் சினிமாவுக்கு இருக்குது. தயவுசெய்து இந்த படத்தோடு நீங்கள் நிற்கக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல படங்கள் பண்ணணும். ஆமாம், ஏன்னா இப்போ சுரேஷ் பாரதி சார் மாதிரி ஒரு நல்ல ஒரு இயக்குனரை நீங்கள் அறிமுகப்படுத்துற மாதிரி சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைகிற நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லார்ட்டையும் நம்பரை கொடுப்பேன். அதனால் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அப்புறம் நிக்கில் சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார் நன்றி சார். அப்புறம் வாழ்த்துக்கள். கலைமாமணி விருது பெற்று சார் இளையா சொன்ன மாதிரி முதல் விழா எங்கள் விழாவாக இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். விவேகா சாருக்கும் நான் வாழ்த்து சொல்லியிருந்தேன். அவர் நம்ம பாடல் எழுதியிருந்தனால அவர் இங்கே அவருடைய வாழ்த்து இங்கே தெரிவிக்க சொன்னார், வர முடியாதனால. ஸோ அவர் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படம் வீரத்தமிழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்துக்கு பத்திரிகை நண்பர்களும் மீடியா எல்லாரும் வந்து நீங்கள் பெரிய சப்போர்ட் கொடுக்கணும். சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லா படத்துலையுமே குறைகள்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை பெருசாக பார்க்காம இந்த படத்தில் இருக்கிற நிறைகள், இந்த ஒரு சின்ன ஒரு கூட்ட முயற்சியில் இவங்க என்ன பெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் நல்லா சொல்லி இந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும். முக்கியமாக 5 ஸ்டார் ஆடியோக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க தான் இந்த ஆடியோ எடுத்திருக்காங்க. அதுக்கு உதவி செய்த திரு ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய நண்பர், அவர் ஃபியூச்சர் டைரக்டர். அவரோட நான் அடுத்த படம் பண்ணுறேன். நாங்கள் அடுத்த மாதம் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம். அவர் தான் எங்களுக்கு உதவி செஞ்சார். ஸோ 5 ஸ்டார் ஆடியோ தான் எங்கள் ஆடியோ எடுத்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்துக்கு உழைத்த எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர் சுரேஷ் பாரதிக்கும், முக்கியமாக சுரேஷ் பாரதி சார். எல்லாரும் சொன்னாங்க, எனக்கு சத்தியமாக தெரியாது அவர் வந்து ஒரு கொத்தனாராக இருந்து இந்த அளவுக்கு வந்திருப்பாரான்னு. உண்மைதான். எல்லாருமே எல்லாருடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கதை இருக்கும். சில பேர் மட்டும்தான் பானின் சில்வர்ஸ் பண்ணுவாங்க, கோல்டன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் சினிமாவில் எல்லாரும் 99% வந்து அடி உதப்பட்டு அவமானப்பட்டு தான் வெளில வந்திருப்போம். துரோகத்தை நிறைய சந்திச்சிருப்போம். நிறைய இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் வரணும். நானும் இந்த மாதிரி வேலை செஞ்சு தான் இருக்கேன். அடிமட்ட வேலையெல்லாம் செஞ்சு தான் அங்கேருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஸோ என்ன ஒரு விஷயம்னா, உண்மையான உழைப்பும் உண்மையான எண்ணமும் யாரையும் கெடுக்கக்கூடாதுன்ற எண்ணமும் இருந்து உழைச்சா சினிமா இல்லை எங்கே இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். முதல்ல நல்லது பண்ணால் கூட யாருக்கும் கெட்டது பண்ணாதீங்க. நன்மை செய்கிறேன்ட்டு யாரையும் ஏமாத்தாதீங்க. சொல்கிறேன்னு சொல்லிட்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் செய்யாமல் இருக்காதீங்க. பைபிளில் ஒரு வேர்டு இருக்குது, நீங்கள் உங்களால் முடியும்னு சொல்லுங்கள், முடியாதுன்னு சொல்கிறீங்க. செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறது பெரிய பாவமாக இருக்குது. ஆனால் இது எதுக்கு முக்கியமாக சொல்ல வரேன்னா, யாருக்கும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா அதை நிறைவேற்றணும். ஸோ அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கைண்ட் அட்வைஸ். இந்த வீரத்தமிழ்ச்சி மொத்த க்ரூக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி நம்மளை விட்டு பிரிந்த மறைந்த மாரிமுத்து சாருக்கு என்னோட அஞ்சலியை செலுத்திக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்ல மனிதர். ரொம்ப சீக்கிரம் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. சரி, வீரத்தமிழச்சி இந்த பட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்திருக்கும் அனைவருக்கும், முக்கியமாக மேடையில் இருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் சார் வந்ததுக்கு நன்றி, பேரரசு சார் வந்ததுக்கு நன்றி, மற்றும் நிறைய பேர் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. ஆர்வி உதயகுமார் சாருக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுப்பிரமணியம் சாருக்கு நன்றி. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விழா வந்து இளையா சொன்ன மாதிரி நம்ம கலைமாமணி விருது வாங்கின நம்மளோட அன்புக்குரிய பாசத்துக்குரிய என் நண்பர், அவர் வந்து சாதாரணமாக இந்த அவார்டு வந்து வாங்கலைங்க. இந்த பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கல. அவருடைய இத்தனை வருஷ உழைப்புக்கு தான் அவருக்கு வந்து இது கிடச்சிருக்கு. ஸோ அந்த உழைப்புங்கிறது வந்து எல்லாராலையும் நம்ம உழைச்சிட்டே இருப்போம். சில நேரத்தில் மனசு உடஞ்சிரும், போடா போர், எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் முடியல அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். ஆனால் அந்த நினைப்பு எதுவுமே வராமல், எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்க்கையில் முன்னோக்கி போகணுங்கிற ஒரே எண்ணத்தோட அவர் சார் சொன்ன மாதிரி சக்கரமாகவே வாழ்ந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்து சொல்கிறதோட தலை வணங்குகிறேன். நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா முதல்ல நான் ஆரம்பிக்க வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் பற்றி தான். சாரதா மணிவண்ணன் சார், மேடம், மகிழினி பாப்பா, மகிழினி கலைக்கூடத்துக்கு நன்றி.
அண்ட் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆண் இருப்பாங்க. அந்த ஆண் வந்து நிச்சயமாக அவங்களோட ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்க, இல்லை அப்பாவாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சாரதா மேடமாகவும் இருக்கட்டும், மகிழினி பாப்பாவும் இருக்கட்டும், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு பெரிய பிம்பம், ஒரு பெரிய தூண் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சாரும் நித்யானந்தம் சாரும். எங்களோட ப்ரொடியூசர்ஸை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. பட் நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, ஒரே வார்த்தை, ஒரே லைனில், ஒரே வரியில் சொல்லணும்னு நினச்சா, துணிவு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், தொழிலில் ஜெயிக்கலாம். பணிவு இருந்தால் அடுத்தவங்க மனசை ஜெயிக்கலாம். அந்த பணிவும் அந்த துணிவும் ரெண்டும் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் இந்த மகிழினி கலைக்கூடம். ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ தடைகள், என்னெல்லாமோ வந்துச்சு. ஆனால் எது வந்தாலும் விட்டு கொடுக்காம துணிவாக நின்று இந்த தொழிலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம். அண்ட் பணிவு, எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஆர்டிஸ்ட் மேலேயும் சரி, டைரக்டர் மேலேயும் சரி, டெக்னீஷியன்ஸ் மேலேயும் சரி, எவ்வளோ கோபம் வந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் ரொம்ப பணிவாக தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த பணிவுக்கும் தலைவணங்குகிறேன். ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக சுரேஷ் பாரதி சார், எங்களோட டைரக்டர். நிறைய பேர் அவரை பற்றி பெருமையாக பேசிட்டாங்க. பட் சார் சொன்ன மாதிரி, ராம்கி சார் சொன்ன மாதிரி, ஆரம்பத்தில் அவர்கிட்ட இது வீண் முயற்சின்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு பரவாயில்லப்பா, இது உன்னோட விடாமுயற்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவருக்கும் நன்றி. எடிட்டர் சசிகுமார் சார் அண்ட் கேமராமேன் செல்வா சார், மியூசிக் டைரக்டர், இந்த விழாவின் நாயகன் ஜுபின் சார், ரொம்ப பிரமாதமான ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க. நீங்கள் இது வரைக்கும் பண்ண படங்கள் வந்து எல்லாமே நல்ல படங்கள், எல்லாமே சூப்பராக தான் நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. பட் எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, இந்த படத்தில் உங்களோட சாங்ஸும் சரி, முக்கியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த படத்தை வந்து அப்படி தூக்கி நிறுத்துற அளவுக்கு அவரோட ரெக்கார்டிங் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் மிரட்டல் செல்வா மாஸ்டர், அவர் என்னென்னமோ சொன்னார். ஆனால் வந்து மிகப்பெரிய, அதாவது தமிழக திரையுலகம் மட்டும் இல்லை, சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய, ஏன் நார்த் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகக்கூடிய எல்லா தகுதியும், எல்லா டேலண்ட்டும் செல்வா மாஸ்டர் கிட்ட இருக்கு. ஸோ நிச்சயமாக, ஏன்னா ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேலை வாங்குறத விட நமக்கு என்ன வருமோ அதை வச்சு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுறது தான் ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல, அது கொரியோகிராஃபராக இருக்கட்டும், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கட்டும், ஒரு இல்லை ஒரு யாராக வேணாலும் இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், அதுலேருந்து என்ன பெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு பண்ணுறவர் தான் நம்ம செல்வா மாஸ்டர். ஸோ தேங்க்யூ செல்வா மாஸ்டர். படத்தில் நடித்த இளையா, சுஷ்மிதா, அப்புறம் ஸ்வேதா எனக்கு என் கூட பேரா பண்ணாங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை வந்து முழு மனசோட ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர். ஸோ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அப்படின்னு நினைக்கிற 2 பேர் தான் எங்களோட ப்ரொடியூசர்ஸ். ஸோ யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல. அவங்க படத்தோட ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் இந்த பேமெண்ட் பேலன்ஸ் வைக்கல, பக்காவாக கொடுத்துட்டாங்க. இது சின்ன படம், இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சாங்க, என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ், துணிவான பணிவான ப்ரொடியூசர்ஸ் நல்லா வரணும். அண்ட் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி, இளையா சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை, நம்மளோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது வந்து கடவுள், ஆனால் ஒரு படத்தோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது வந்து நீங்கள் மட்டும்தான். ஸோ ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கடவுள், நீங்கள் இருந்து காப்பாற்றணும். படத்தில் சில நிறைவுகள், குறைகள்லாம் இருக்கும், அந்த குறைகளை மைனஸ் பண்ணி தூக்கி போட்டு நிறைகளை மட்டும் பார்த்து சின்ன படங்களும் வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. அண்ட் இதுக்கு மேலே வேறு என்ன பேசுகிறது, யாராச்சும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. மொத்தத்தில் உங்களுக்காக, உங்களை நம்பி, உங்களை கூப்பிட்டதுக்கு காரணமே உங்களை நம்பி இருக்கிற நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும். ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் அஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வரைக்கும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கோம். ஒரு வீட்டில் இருக்கிறோம், சொந்தமாக ஒரு வண்டி ஓட்டுறோன்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான். இதுக்கு மேலேயும் இந்த சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க. இந்த வீர தமிழ்ச்சியோட வெற்றிக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பீங்கன்னு, காரணமாக இருப்பீங்க இல்லை, இருங்க, தயவுசெய்து உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு
என்ன பேசணும்னு தெரில. எல்லாரும் மாநாடு மயிலாடு அப்படின்னு நாங்கள் வேகமாக பேசுவேன். அதனால நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று வேகமாக பேசட்டுமா இந்த மகிழினி கலைக்கூடத்தை பற்றி? பேசி முடிச்சப்பறம் யாரும் கை தட்டக்கூடாது, சரியா? பேசிகிட்டு இருக்கும்போதே கை தட்டணும், ஓகேவா? அப்போ தான் யாருக்கும் எதுவும் புரியாது. சரி, பேசுகிறேன். மகிழினி கலைக்கூடத்தை பற்றி தான் சொல்கிறேன். தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்கள் தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, தோல்வியும் இல்லை, தோழாங்க இந்த தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறது. மீண்டும் உங்களை அடுத்த படவிழாவை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சஞ்சீவ். சத்தியமா எதுவும் புரியல, எனக்கு தெரியும் எதுவுமே புரிஞ்சிருக்காது. புரியலனாலும் எனக்காக கை தட்டிட்டீங்க, அதுக்கு தேங்க்ஸ். என்ன சொன்னேன்னா, தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகிழினி கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை, தோழனாக நின்று தோள் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பட விழாவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவன் சொன்னேன். இப்போ புரியுதான்னு பாருங்க. தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்களை தாண்டி தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை வந்து நாளும் பக்கத்தில் நாட்களை தாண்டி எதிரிகளை தாண்டி பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகிழ்ச்சி கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, தோழனும் இல்லை, தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மாதிரி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ். இப்போ புரிஞ்சுதா? ஓகே. ஸோ மறுபடியும் உங்களை கேட்டுக்கிறேன், நீங்கள் தான் ஒரு படத்துக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் கடவுள் மாதிரி. ஸோ தயவு செய்து நான் சொன்ன மாதிரி அந்த மைனஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை தூக்கி போட்டு எது ப்ளஸ்ஸோ அதை மட்டும் கொண்டு போய் ஜனங்க கிட்ட சேருங்க. உங்களை நம்பி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களும் வருது, நாங்களும் இருக்கோம். காப்பாற்றுங்க. தேங்க்யூ. வீர தமிழச்சி படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வணக்கம். ஒரு வித்தியாசமான படமாக இருக்குது. இயக்குனர் சுரேஷ் பாரதி வந்து இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான படத்தை இயக்கியிருப்பாருன்னு நான் நினைக்கல. மிகச் சிறப்பாக ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து அவருடைய பல நாள் கனவு இயக்குனராக வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி ஒரு சாதாரண கொத்தனாராக இருந்தவர் அவர். வாங்க கொத்தனாரே. அதாவது சினிமா எப்படி சிறப்பானவர்கள் கைக்கு வரணும் அப்படின்றது ஆண்டவன் தான் முடிவு பண்ணுறான். எல்லாரும் ஆசைப்படலாம். அண்ணே, நான் கொத்தனாராக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த டைம்லேருந்து உங்கள் மாதிரி ஆட்களோட படமெல்லாம் பார்த்து நான் ஒரு இயக்குனர் ஆகணும்னு ஒரு வெறியிலே இன்றைக்கி வரையிலும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கு உதவிய தயாரிப்பாளர்களுக்கு தான் நம்ம முதல்ல நன்றி செலுத்தணும். ஏன்னா எல்லாம் தமிழ் அறிஞர்களாக இருக்காங்க, ஆசிரியர்களாக இருக்காங்க. ஆசிரியர்களது குடும்பம், அந்த கடைக்குட்டி மகிழினி, சாரதா மேடம். ஸோ அவங்க இருவருக்கும் எங்களது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நல்ல டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நான் என்னமோ நினச்சேன், என்னையா கொத்தனார் வந்து என்னடா படம் எடுத்துருக்க போகிறான்னு. ஆனால் நல்லா கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி எந்த கல்லை எங்கே வைக்கணும், எந்த கலவையை எப்படி போடணும், அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இயக்குனரை வந்து ஒரு கட்டட கலைஞராகத்தான் வந்து ஒப்பிடுவாங்க. ஒரு கட்டட கலைஞனுக்கு தான் தெரியும் ஜன்னல் எங்கே வைக்கணும், தலைவாசல் எங்கே வைக்கணும், பெட்ரூம் எந்த சைடில் இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், அது எந்த அகலத்தில் எந்த நீளத்தில் இருக்கணும். அப்படி பார்த்து ஒரு படத்தை இயக்கும் இயக்குனரும் அந்த மாதிரி தான். ஒரு கதையை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி கொண்டு போகிறது, அந்த கதை சொல்லக்கூடிய இடத்துல கதாநாயகனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, கதாநாயகனுடைய வேலை என்ன, நம்ம சொல்லக்கூடிய கதாம்சம் என்ன, இந்த கதையுடைய நாட் என்ன, அந்த சப்ஜெக்ட் வேல்யூ என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி யாரை போடுறது, இத்தனை இன்ஜினியரிங் வேலையும் பார்க்க வேண்டியது
ஒரு இயக்குனர்களான கொத்தனார்கள் தான். அதனால் இங்கே இருக்கிற கொத்தனார்கள் எல்லாத்துக்கும் நடுவில் நீயும் வந்து சேர்ந்துருக்கிற. அதனால் உன்னை பார்த்து நானும் பெருமையாக சொல்லிக்கிறேன், நானும் ஒரு மிகச்சிறந்த கொத்தனாராக இருந்தவன் தான். இதில் என்ன இது இருக்கு, அருமையான விஷயம் தம்பி நீ பண்ணியிருக்க. உண்மையிலும் மனசார நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த கதைக்களம் வந்து பல்வேறு நிகழ்வின் அடிப்படையில், பல செய்திகளின் அடிப்படையில், தமிழ்நாட்டில் எப்படி வந்து பெண்களுக்கு எப்படியெல்லாம் அநீதி நடக்கிறது, எந்தெந்த இடத்துல எல்லாம் நடக்குது, அது எப்படியெல்லாம் விதவிதமாக அதை வந்து ஜோடனை பண்ணி மாற்றுறாங்க. இதை எதிர்த்து வெகுண்டெழுந்து தான் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண் தானேப்பா படத்தில், எப்படி அதை ஒவ்வொருத்தரையும் வந்து அவள் களை எடுக்கிறான்றது தான் இந்த வீரத்தமிழச்சியோட கதையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக இந்த பாடல்கள் வந்து இசையமைப்பாளர் பேர் என்ன சொன்னீங்க, ஜுபைன், இப்போ நல்லா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகான டியூன். அந்த ஃபஸ்ட்டு சஞ்சீவும் ஹீரோயினும் பாடுற பாடம் பியூட்டிஃபுல்லான சாங். அது ரொம்ப அழகாகவும் நடிச்சிருந்தீங்க ரெண்டு பேருமே, ரொம்ப விரசம் இல்லாமல். அதே மாதிரி அந்த மியூசிக் வந்து ஒரு அழகாக இருந்தது, ரொம்ப இதமாக இருந்தது. அதே மாதிரி அந்த பொண்ணுக்காக போட்ட அந்த தீம் சாங் வந்து வெரி வெரி எஃபெக்டிவ், ரொம்ப மிக சிறப்பான பாட்டு அது. இந்த பாடலாசிரியருக்கும் எனது வாழ்த்துக்கள். யாருன்னு தெரில. ஓகே 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 விவேகாவா? ஓகே ஓகே வாழ்த்துக்கள். அந்த குடும்ப பாட்டும் நல்லா இருந்தது. அந்த குழந்தைகளோட திரு மாரிமுத்து அவர்கள், மறைந்த மாரிமுத்து அவர்களுடைய அந்த பாடலும் ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. ஸோ பாடல் வந்து நீங்கள் ஒரு நல்ல கம்பெனிக்கு, பெரிய கம்பெனிக்கு நீங்கள் பேசலாமே. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் பெரிய இந்த சோனி இந்த ஆடியோ கம்பெனிகளுக்கெல்லாம் பேசுங்க. ஏன்னா இந்த பாட்டு நிச்சயமாக ரீச் ஆகும், நிச்சயமாக ரீச் ஆகும். உங்களுக்கு நான் வாழ்த்துறேன். என்னுடைய 5 ஸ்டார் மியூசிக் தானே, அவங்க யாரும் வரலையா, கூப்பிடலையா, மறந்துட்டிங்களா? சரி. ஸோ 5 ஸ்டார் ஆடியோவுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் உட்காருங்க. ஹீரோயின் பற்றி சொன்னால் வந்து அந்த பொண்ணு வந்து பயமாக இருக்கு. பொதுவாகவே பேரரசு வந்து எப்பவுமே ஹீரோயின் பக்கத்தில் தான் உட்காருவார். ஏன் தள்ளி உட்கார்ந்துட்டாருன்னு இப்போ தெரியுது. தெரியாமல் பட்டுட்டா கூட அடி பின்னிடுவாங்கன்ட்டு ஒரு பயம். பின்னுறது மட்டும் இல்லை, பாட்டில் உடைச்சி கையில் எடுத்து சக்கு 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 சக்குன்னு அந்த நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தி நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஒரு இந்த வெள்ளிக்கடை ஓனர் மாதிரி வந்திருக்காரு. முதல்ல எல்லாம் தங்கத்தில் போடுவாங்க, இப்போ தங்கம் ஜாஸ்தி விலையாகி போச்சு. நீ ஒரு ஃபுல்லாக வெள்ளிலேயே போட்டுருக்க. மாப்பிள்ளை வா மாப்பிள்ளை மேலே எவ்வளவு பவுன் இருக்கும்பா அது? ஆக்சுவலாக என்னோட டார்கெட் வந்து 5 கிலோ, இப்போ 2 கிலோ போட்டிருக்கேன். 1 கிலோ போகிறதுக்கு டைம் இல்லை, பெயின்னால நிறைய ஃபிசியோதெரப்பி பண்ணுங்க, வீட்டில் கட்டி வச்சிருக்கேன். இவ்வளவு வெயிட் ஏற்றின அப்புறம் ஃபிசியோதெரப்பி பண்ண வரும், அதே இழுக்கும்டா. நீ சொன்னிய உன்னுடைய குருநாதர் ராக்கி ராஜேஷை அறிமுகப்படுத்துனதே நான் தான். ஸோ குருவுக்கு மிஞ்சின சிஷியனாக இருக்கிறேன். ஸோ விரைவில் உன்னுடைய திறமையால் இந்த படத்தில் ஃபைட் எல்லாமே ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அதாவது ஃபைட்டுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு பெண் வந்து வெகுண்டெழுந்து அடுத்தவனை தாக்குனா எந்த மாதிரி இருக்குமோ அது ஒரிஜினாலிட்டி இருந்தது அந்த அதில். அதனால் கூடிய விரைவில் நிறைய படங்கள் பண்ணி இந்த வெள்ளியெல்லாம் தங்கமாக மாற என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை. கரெக்டா? கரெக்டு தானே? அப்படியே ஒரு பவுண்டை நம்ம பக்கம் தள்ளி விட்டா அதுவும் சந்தோஷம். இன்றைக்கெல்லாம் பவுனுன்னு வாயில் சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது. இனிமேல் தங்கம்னு பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிறதோட சரி. கூடிய விரைவில் தங்கம் வந்து டிக்ளேர் பண்ணிடணும், எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு மெட்டல்னு. அப்போ தான் ஏழைகளுக்கெல்லாம் சந்தோஷம் வரும். என்ன அந்த அளவுக்கு விலையேற்றம், தங்கத்தினுடைய விலையேற்றம் இருக்குது. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தா தம்பி சொன்னார், இந்த மாதிரி
பல்வேறு நிகழ்வுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு காட்சிகளையும் அமைச்சு ஒரு நல்ல ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டில் அது வந்து சஞ்சீவெல்லாம் நடித்தது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா கதைக்குண்டான விஷயத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சஞ்சீவி இவரும் மிகச்சிறந்த ஒரு நடிகர். அவர் அசால்ட்டாக நடிச்சிருக்காரு. அப்படியே அந்த டுவேட் கூட ரொம்ப அழகாக அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம். வாழ்த்துக்கள் கண்ணே, பெரிய வெற்றி படமாக இது அமைய வேண்டும். நமக்கு நேற்று நைட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கம் வரல. 2 நாளாக கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தேன். உங்களுக்கு தெரியும், கரூரில் நடந்த திரு விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. 40 விலை மதிப்பில்லாத உயிர்களை இழந்திருக்கோம். 41. இதில் நம்ம சொல்கிறது கருத்தை பதிவு பண்ணுறதுன்னு இன்னும் அதுக்காக நான் சொல்லலை. பொதுவாகவே அரசியல் கூட்டங்களுக்கு போகும்போது குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. இந்த கூட்டம் நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லாமல் கொஞ்சம் தூரமே தள்ளி நின்று பாருங்கள். எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள், அந்த உயிர்களை இழந்தவர்களுடைய குடும்பங்கள் எப்படி தத்தளிக்கும், எவ்வளவு வேதனையில் இருப்பாங்க, எவ்வளவு எதிர்கால கற்பனைகளோட. அது ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தம்பதிகளாக போகிற ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் கூட அதில் இறந்துட்டாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப சுமையாக இருந்தது. இதை கேட்டு நடிகர் திரு விஜய் அவர்கள் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம். நம்ம எல்லாம் வந்து இறந்தவர்களோட குடும்பங்களோடு சேர்த்து நடிகர் திரு விஜய் அவர்களுடைய மனசோடு நம்ம நிற்போம். ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்காத நடந்த ஒரு விபத்து. எதுக்கு விசாரணை அது இது வருது, அது என்ன ஏதுன்னு பின்னாடி அது அரசியல், அதுக்குள்ளே போக வேண்டாம். நமக்கு உயிர்கள் தான் முக்கியம். போன உயிர்களை மீட்டெடுக்க இறைவனாலும் முடியாது. இறைவனால் முடியாத ஒன்று என்னென்னா செத்தவங்களை உசுரோடு கொண்டு வர்றது. ஆக அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ஒரு செகண்ட் நம்ம ஒரு மௌனமாக எல்லாரும் அஞ்சலி செலுத்தலான்னு நினைக்கிறேன். சாரி இஃப் யூ டோன்ட் மைண்ட். நன்றி. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் நடக்காமல் இருக்கணும். அரசியல் தலைவர்களும் சரி, அந்தந்த ஊரில் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுற அந்தந்த கட்சி நிர்வாகிகளும் சரி, காவல்துறையும் சரி, அரசும் சரி, ஒவ்வொரு தலைவர்களுடைய சக்திக்கேற்ப எந்தளவு கூட்டம் சேருமோ அந்த மாதிரி இடங்களை ஒதுக்கி அதற்குண்டான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று திரையுலகத்தின் சார்பாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீரத்தமிழச்சி படம் ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இந்த படத்துக்கு நிறைய தியேட்டர்கள் கிடைக்கணும். இன்றைக்கி தியேட்டர்கள் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஒரு நல்ல வியாபார நுணுக்கங்கள் தெரிந்த, இந்த தியேட்டரை பிடிக்க வல்லமை படைத்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இதுக்கு கிடைக்கணும். கிடைச்சிச்சா? பேசிகிட்ருக்கீங்க. ஆக நல்ல மிகச்சிறப்பான படம். தயவு பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 100 தியேட்டர் எல்லாம் கூட போகாதீங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு 10 தியேட்டர்னு போட்டால் கூட 70 தியேட்டரு 60 தியேட்டரு, இல்லைன்னா ஒரு 5 தியேட்டர்னு போட்டால் கூட ஒரு 40-50 தியேட்டரில் 3-4 காட்சிகளாக 3 காட்சிகளாக வேணும்னு கேளுங்க.
இந்த 3 காட்சிகள் ஓடக்கூடிய படங்கள் மட்டும்தான் மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆனாலும் அதுக்கப்புறம் அது வந்து மக்களுடைய அவங்களுடைய தம்பி என்னப்பா ஃபோனில் தியேட்டர் பிடிக்கிறியா? இப்போ இந்த தேட்டரில் வந்து ஜனங்க போய் ஒரு முதல்ல இப்போல்லாம் தேட்டருக்கு வந்து 10 பேர் 15 பேர் தான் வர்றாங்கன்றாங்க புது படங்களுக்கு, சின்ன படங்களுக்கெல்லாம். அந்த 10-15 பேர் ஒரு 100 பேராக சேர்த்துனா தான் அந்த 100 பேர் போய் அந்த மவுத் டாக் வந்து அடுத்தடுத்த படங்கள் வரும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குற அளவுக்கு ஒவ்வொரு படத்தையும் குறைந்தபட்சம் ஒரு 4-5 நாட்களாவது அந்த தேட்டரில் 4 காட்சிகளாக அல்லது 3 காட்சிகளாக ஓடக்கூடிய தேட்டரை மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை எடுங்க. தேட்டருக்காரங்கக்கிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது அதை வாங்குங்க. அப்போ தான் இந்த மாதிரி சின்ன படங்கள், நல்ல படங்கள் மக்கள் மத்தியிலே சென்று சேரும் என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம யாருக்கிட்டையும் போய் சண்டை போட முடியாது. இனிமேல்லாம் ஒரு லக்கு தான். நல்ல படம் ஓடுறதே லக்காக போச்சு. தப்பான படமெல்லாம் ஓடுறது அது லக்கா என்னன்னு தெரியல. அன்லக்கியாக கூட நல்ல இது சில படங்கள் ஓடக்கூடாத படங்கள் ஓடும், பெரிய படங்கள் சொல்ல வரேன். ஆக வியாபார ரீதியாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்பம் எங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர்கள்லாம் எங்கேப்பா? சின்ன கொத்தனார்கள் அங்கே எல்லாம் மெம்பருங்களா? இது வேறு மொத்தம் உங்கள் டைரக்டர் மெம்பர் தெரியுமா? அட்வான்ஸ் எல்லாம் கட்டிட்டார் அவர். என்ன இப்போ இப்போ தயாரிப்பாளர்கள் சில பேர் படம் எடுக்கிறாங்க, எங்களுக்கு பஞ்சாயத்து வருது, சார் எங்கள் டைரக்டர் வந்து எங்களை ஏமாற்றிட்டார் சார், இவ்வளோ நாள்னு சொல்லிட்டு இவ்வளோ இழுக்கிறார் சார், இவ்வளோ காசு கேட்குறாரு சார் அப்படின்னு எல்லாம் நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் வருது. பார்த்தா அந்த டைரக்டர் யார்கிட்டப்போ ஒர்க் பண்ண, யார்கிட்டையும் ஒர்க் பண்ணதில்லைம்பாங்க. இல்லைன்னா ஏதோ சொல்லுவாங்க, அப்படியா சரி நீ எந்த நம்ம யூனியனில் மெம்பர்னா மெம்பரும் இல்லைம்பார். மெம்பர் இல்லாதப்போ நம்ம அவரை ஏப்பா இப்படி பண்ணேன்னு கேட்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆக குறைந்தபட்சம் எப்படி நம்ம டைரக்டரு சுரேஷ் பாரதி ரொம்ப சிரமங்களுக்கு நடுவே இந்த சினிமாவை கற்றுக்கிட்டு பண்ணாரோ, ஒரு இயக்குனராக வந்தாரோ, அதே மாதிரி உதவியாளர்கள் கூட நீங்கள் என்ன தான் உதவியாளராக ஒரு படத்தில் நீங்கள் வேலை செஞ்சாலும் அது வெளி உலகத்துக்கு தெரியாது. நீங்கள் ஒரு அமைப்பில் உறுப்பினர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா நீங்கள் மாறுதட்டி சொல்லிக்கலாம், நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படத்தில் வேலை செஞ்சால் கூட நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நீ எப்படி சொல்ல முடியும்னா, நீங்கள் நம்ம சங்கத்தில் உறுப்பினராக ஒரு கார்டு இருந்தால் போதும். அது வந்து வெளிநாடு வரையிலும் பேசும். நீ வெளிநாட்டுக்கே படப்பிடி போகணும்னு இந்த கார்டு இல்லைன்னா போக முடியாது. அது தெரிஞ்சுக்குங்க. ஆக மொத்தம் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகர் நடிகைகள், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியை கொடுத்து, வெற்றியை கொடுத்து, உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த திரையுலகத்திலே வெற்றி படங்களை இயக்கும் இயக்குனராகவும் அதில் பணிபுரிபவர்களாகவும் நீங்கள் வலம் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன். என்னோடய த்ரோட் சரியில்லை, ஸோ அதனால் மன்னிச்சிருங்க வாய்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு. அப்புறம் உங்களோட வேல்யூபிளான டைம் ஒதுக்கி இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீர தமிழச்சி மகளினி கலைக்கூடம் ப்ரொடியூசர் சார், மணிவண்ணன் சார், நித்யானந்த் சார் 2 பேருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை வீர தமிழச்சியாக இதில் செலக்ட் பண்ண டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் என் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு இந்த கேரக்டர் என்னை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூவை சொல்லுங்கள். ஃபைட் மாஸ்டர் மெரட்டர் செல்வார் அவர் வந்து எனக்கு ஒரு ஸ்டண்ட் பண்ணும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, நான்
கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண வச்சார். அந்த தலைக்கீழே கட்டி தொங்க விடுற சீன்லாம் கட்டிட்டு அவர் தான் ரொம்ப பயந்தார். நான் பயந்தனோ இல்லையா, அவர் ரொம்ப ஃபியர் ஆனார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் ஜுபின் சார் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ தான் பார்க்குறேன், எல்லோரும் பார்த்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி அதான் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க, நான் இப்போ தான் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு சார், ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே இப்போ கூட உங்கள் ஸ்டேஜில் சொல்லிட்டு இருந்தாங்க, என் பக்கத்தில் உட்கார்றதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டண்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டண்ட் மூவிஸ் நிறைய பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம். பட் ஆனால் ஸ்டண்ட் பண்ணுறவங்க ஒருத்தரும் வந்து ரொம்ப பாடி பெயின் எல்லாமே இருக்குது. அது நான் அனுபவிச்சனால நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டே ஸ்டண்ட் பண்ணிவிட்டு ஃபைட்டெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே என்னால் சுத்தமாக ஷூட்டுக்கு வர முடியல. உடம்பு ரொம்ப பாடி பெயின் ஹெவியாக இருந்துச்சு. பட் ஆனாலும் ஆக்டிங் பிடிச்சதுனால பெயினெல்லாம் தாண்டி வந்து நெக்ஸ்ட் டே கண்டினியூவாக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப தங்கமானவங்க சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ஆன் ஸ்க்ரீன் ஆகட்டும் ஆஃப் ஸ்க்ரீன் ஆகட்டும் எல்லாருமே வந்து சூப்பராக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. லைட்மேன் அண்ணாலேருந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன பேசுகிறது தெரியல, நிறைய பேசலான்னு யோசிச்சுட்டு வந்தேன். பட் ஆனால் அந்த டீசர்லாம் பார்த்து ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுச்சு. வீர தமிழச்சி மூவி வந்து நிறைய பெண்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் நிறைய இருக்குது. சொசைட்டியில் பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம், ஒரு தப்பு நடந்தால் அது எப்படி நம்ம வெளியே கொண்டு வரணும், அது ஃபைட் சீக்வன்ஸுன்னு இல்லை, எப்படி வேணால் கொண்டு வரலாம். அது அவங்க பார்க்குற விதமும் மூவ் பண்ணுற விதமும் இருக்குது. ஸோ எல்லா பெண்களும் சொசைட்டிக்கு என்ன தப்பு நடந்தாலும் தைரியமாக வெளியே கொண்டு வரணும். என்னோட இந்த ஆக்டிங்க்கு சப்போர்ட் பண்ண என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் டிகிரி ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கேன். ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு எதுக்கு உனக்கு இந்த மூவின்னு சொல்லிட்டு ஃபீல்டுக்கு எதுக்கு சினி ஃபீல்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தப்பாக பேசினவங்களும் இருக்காங்க. அப்புறம் அதான் ஒர்க்கு கிடச்சா நல்லா போகலாமே, ஏன் நீ இந்த இதுக்கு வர, இந்த இது கஷ்டப்படுற, தினமும் போகணுமா, ஆடிஷன் போகணுமா அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் எதையுமே கன்சிடர் பண்ணாமல் என் ஃபேமிலி, என்னோடய அம்மா அப்பா எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் டு எண்டுலேருந்து ஒரு ஆடிஷனும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து என்னை யாரும் தெரியாத வரைக்கும் ஒரு ஆடிஷனும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் 1 டே ஃபுல்லாக ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து சினி ஃபீல்டில் நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்குது. எல்லா பேரண்ட்ஸும் கரெக்டான ஆசை இருந்தால் சப்போர்ட் பண்ணணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோருக்கும் என்னுடைய முன்னோடிகளுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு. போன மாதம் இதே நாள் எனக்கு கல்யாணம் நடந்தது. இந்த மாதம் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச 20 நாளில் வந்து நான் ஒரு படம் கமிட் ஆகி கேரளாவில் ஷூட் போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்த ஷூட்டில் இருந்து திரும்ப இன்றைக்கி நைட் ஷூட் போகணும். இன்னும் 5 நாள் ஷூட் இருக்குது. ஸோ என்னோடய மனைவிக்கு இந்த நேரத்தில் புது உறவாக வந்து என்னோடய மனைவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய இயக்குனர் சுரேஷ் பர்சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் கமிட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த நண்பர் ராஜா, கோ டைரக்டர் நமச்சிவாயம், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய தயாரிப்பாளர்கள் சாரதா மணிவண்ணன் மேடம், மகளினி, நித்யானந்தம் சார், மணிவண்ணன் சார், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். ஏன்னா பெண்களுக்கான படம் அப்படிங்கும்போது எல்லாரோட எதிர்பார்ப்பும் வந்துட்டு என்ன சொல்லிடுவாங்க, என்ன பெண்களுக்கு வந்து இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது இருக்குது. ஆனால் இந்த படம் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்ததுன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு வந்திருப்போம். ஏன்னா ஐபிசி சிஆர்பிசி இது ரெண்டையும் மாற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு மாற்றினாங்க. அதை நாங்கள் இந்த படம் கரெக்டாக முடித்து வெளிவர அந்த நேரத்தில் அந்த மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த படம் ஆடியோ லான்ச் நடந்துருந்துச்சுன்னா
எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடச்சிருக்கும். ஏன்னா நாங்கள் கேட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வீரத்தமிழ்ச்சி கேட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். சில பல காரணங்களால் இந்த படம் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் நினச்சது, இயக்குனர் நினச்சது நடந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் இன்னி நாயகன் வந்துட்டு ஜுபின் சார் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்குது. எனக்கு ஒரு சாங் இருந்தது, ஆனால் சில காரணங்களால் அந்த சாங் இதில் வைக்க முடியல. ஆக்சுவலாக அது வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி இந்த சாங்கில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு வந்து அந்த சாங் வச்சா கொஞ்சம் ஒட்டாதுங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. அதனால் அந்த சாங்கை எடுக்கலை. எனக்கு ஒரு சாங் இருந்தது, அது இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்புறம் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்துட்டு என்ன, ஃபஸ்ட்டு சிதம்பரத்துக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இங்கே சிதம்பரம் வாங்க மீட் பண்ணுறதுன்னு சொல்லி டேரக்டர் கூப்பிட்டுருந்தாரு. நான் போகல, எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாத வர சிதம்பரம் கூப்பிட்றாங்க, சினிமாவே சென்னையில் இருக்குது, சிதம்பரம் நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படிங்கிற ஒரு தாட்டில் நான் போகல. அவன் என்னடா சிதம்பரத்துக்கு கூப்பிட்றாங்க. அப்புறமா இந்த சொன்ன என்னோட நண்பர் ராஜாவும் கோ டைரக்டர் நமச்சிவாயும் வந்துட்டு, இல்லை இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டரு, இது நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கான கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. போனேன், போய் பார்த்து பண்ணோம். ஃபஸ்ட்டு ஷூட் போச்சு. அப்போ வந்து இந்த படம் வந்துட்டு க்ரௌடு ஃபண்டாக இருந்த ஒரு படம். க்ரௌடு ஃபண்டாக இருந்த படத்தை டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியாவது இந்த படத்தை பண்ணிடணும், முன்னாடி பேசின பெரியவங்களாம் சொன்ன மாதிரி எப்படியாவது இந்த படத்தை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப போராடிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் வந்து இந்த படத்தை நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் இருவரும் வந்தாங்க. அது தொடர்ந்து இந்த படம் டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த படத்தை ரொம்ப ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணி நிறைய கரெக்ஷன்ஸ் நிறைய எடிஷன் முடித்து ஒரு ஃபைனலாக ஒரு பெரிய உருவமாக வந்திருக்கு. இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா எல்லோரும் சொல்கிறது தான், எல்லோரும் சொல்கிறது சிறப்பாக வந்திருக்கு, எங்கள் படத்தை நாங்களே புகழ்ந்துக்கிற மாதிரி நல்லா வந்திருக்கு. படம் பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த படத்தில் மிரட்டல் சிவா மாஸ்டர் வந்துட்டு சூப்பராக ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. எங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக சேஃப்டியாக ஒர்க் பண்ண சொல்லி ஸ்டண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. சஞ்சீவண்ணன் கூட நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது அண்ணன் மாநாடமையோடலாம் பார்த்து அவர் மாதிரி பேசணும் ட்ரை பண்ணிலாம் இருக்கேன். அவர் கூட ஸ்க்ரீன் ஃபேஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுஷ்மிதா வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யாருக்கு லைஃப் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு பெரிய லைஃப் இருக்குது இந்த படம் முடிஞ்சது, இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம். அது நான் ஓப்பனாக சொன்னேன், டேரக்டர்கிட்டே சொல்லியிருக்கேன், எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு பெரிய கெரியர் இருக்குது சார் அந்த படத்துக்கு அப்புறம். ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய மாஸ் ஹீரோயின் பண்ண வேண்டிய ரோலை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கெரியர் இருக்குது. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எடிட்டர் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். மேலும் ஒரு சிறப்பாக நம்ம நிக்கில் சார் கலைமாமணி விருது வாங்கினதுக்கு பிறகு நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் எங்களோட ஃபங்க்ஷன் தான், வீரத்தமிழ்ச்சி தான். ஸோ இந்த நேரத்தில் அது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும், அவர் இன்னும் எத்தனை விருதுகள் வென்றாலும், கலைமாமணி விருது வென்று முதல்ல நடந்த விழா அப்படின்னா எங்களோட விழா தான். அதை நாங்கள் மாறுதட்டி பெருமையாக சொல்லிப்போம். எங்கள் நிக்கில் ரொம்ப நன்றி சார். நிக்கில் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. ஏன்னா நான் அவரோட படத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு படம் பிழை படம், நான் ஹீரோ அறிமுகமான படத்துக்கு நிக்கில் சார் தான் ஹீரோவாக பண்ணார். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹரா பவுடர் படத்தில் நிக்கில் சார் வந்து ஹீரோவாக பண்ணும்போது அதில் நான் ஒரு முக்கியமான ஒரு லீடு பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கிறது. எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு கடவுளை வேண்டுவாங்க, சாமி எனக்கு வந்து நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், நல்ல நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துக்கு வரும்போது நான் உங்களெல்லாம் கடவுளாக வேண்டி இந்த படத்தை எப்படியாவது சாமிகளா இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருங்க, எங்களுக்கு வந்துட்டு தேட்டருக்கு வந்து கிடச்சிடணும், நிறைய தேட்டர் கிடைக்கணும், அதுக்கு நீங்களாம் எழுதுற வச்சு தான் தேட்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆடியோ லான்ச் வச்சு எதுவுமே முடிவு பண்ண முடியாது. படம் ப்ரீமியர் ஷோ போடும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை எழுதணும். டைரக்டரை பற்றி சொல்லணும்னா எல்லோரும் சொன்ன மாதிரி தான், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் சார் வந்துட்டு சார் இந்த மாதிரி சார் இது பண்ணலாமா சார், இப்படி பண்ணலாமா சார், அப்படி இருக்கும் சார், அது சார் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். டெய்லியும் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார், இந்த மாதிரின்ட்டு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க எல்லாருமே. அவருன்னு இல்லை, எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்காங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும், குடும்பத்தாருக்கும், டைரக்டரோட குடும்பத்தார், தயாரிப்பாளர்களோட குடும்பத்தார், இங்கே நடித்த எல்லாத்தோட குடும்பத்தார்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மகிழினி கலைக்கூடம் தயாரித்துள்ள வீர தமிழிச்சி இந்த
ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிக சிறந்த வெற்றியை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் பங்களிப்பு செய்திருக்கும் நட்சத்திரங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் மிக சிறந்த வெற்றி கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சஞ்சீவ் சார் ரொம்ப காலமாக நமக்கு தெரிஞ்சவர், மிக சிறந்த நடிகர், எல்லா ரவுண்ட்லேயும் அவர் செய்யக்கூடியவர், செய்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த படம் அவருக்கு இன்னும் ஒரு படிக்கட்டாக அமையும் என்று நான் நம்புகிறேன். அது மாதிரி சுஸ்மிதா பயங்கரமாக ஆக்ஷன் செய்திருக்கிறார்கள் ஹீரோயின் என்று மிரட்டல் செல்வா கூறினார். நான் ட்ரைனிங்கே கொடுக்கல என்றார். நண்பர் கூட நல்லா நடிச்சிருக்காருங்க. நிறைய பேர் நம்ம அது ஆர்பி உதயகுமார் சார் கூட சொன்னாங்க, பெண்களுக்கு அடிக்கிறதுக்கு ட்ரைனிங் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. அவர்கள் அடித்தால் நாம் தாங்க முடியாது என்பது என்னுடைய ஆமாம் உளமார்ந்த. அவர்கள் அடிக்காமல் இருக்கிறார்கள் என்பது வரைக்கும் தான் நாம் நன்றாக இருக்கிறோம். அவர்கள் மிக பயங்கரமான மன உறுதியும் உடல் வலிமையும் மிக்கவர்கள். ஆண்கள் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சுமார் தான் எனக்கு தெரிந்து. தன்னை ஒரு மலை போல காண்பித்துக் கொள்வதில் ஆண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது. தன்னை ஒரு மலர் போல காண்பித்துக் கொள்வதில் பெண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது. ஆனால் இது மலை அல்ல, அதுதான் மலை. அதை நான் இவ்வளோ வயதில் உணர்ந்திருக்கிறேன். நான் நிறைய பெண்களிடம் அடி வாங்கி இருக்கிறேன். ஆமாம், என்னுடைய அம்மாவை போன்ற ஒரு கம்பீரமான மலை போன்ற ஒரு உறுதியான பெண்மணியை நான் சந்தித்ததில்லை. எல்லா சூழ்நிலையிலும் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். அதே போல் தேவயானி மாதிரியான ஒரு பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் புஷ்பம் மாதிரி இருக்கிற அந்த பெண்ணை பற்றி நினைக்கிறீர்கள். அவ்வளவு உறுதியான, ஒரே அடியில் 1 டன் இல்லைங்க 2-3 டன் அடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பெண்ணையும் நான் பார்க்கிறேன். ஆக அவர்கள் உறுதியானவர்கள். ஆண்களுக்காக, குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக மென்மையாக நம்மிடம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சுஸ்மிதா ட்ரைனிங் இல்லாமல் அடித்தாலும் அது பயங்கரமாக தான் இருக்கும். வாழ்த்துக்கள். இங்கே ஆக்ஷன் பண்ணி நடிக்கிற நட்சத்திரங்கள் மிக குறைவு இல்லை. நீங்கள் மிக சிறந்த அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். மற்றும் எனது நண்பர், நானும் அவரும் ஒரே சமயத்தில் தான் சினிமாவுக்குள் நுழைந்தோம். என்னுடைய அருமை நண்பர் நிக்கில் முருகன் ஒரே சமயம் 90-91 உள்ளே நுழைய பிரயத்தனப்பட்டோம். இன்றைக்கு அவருக்கு கலைமாமணி விருது கிடைத்திருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதையும் தாண்டிய விருதுகளை அவர் இன்னும் முன்பே பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. சக்கரம் கட்டி கொண்டு நடப்பான் பறப்பான் என்று ஒருவரை சொல்லுவார்கள், அதிகமாக வேலை செய்கிறவனை. சக்கரமாகவே ஒருவன் இருப்பான் என்றால் அது நிகில் முருகன் தான். இந்த விஷயத்தை நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பே தெரிந்து கொண்டேன். அதை சொல்வதற்கான மேடை இது கிடைத்திருந்தது. மிகுந்த மகிழ்ச்சி. நிகில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் சுரேஷ் பாரதி சிறு சிறு குறும்படங்கள் எடுத்து தன்னை செதுக்கி சரியாக அடுக்கி ஒரு பெரிய படத்திற்குள் நுழைந்திருக்கிறார். எல்லோரும் பாராட்டினார்கள் இந்த படம் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீங்கள் இன்னும் சிறந்த நல்ல படங்களை இதே போன்ற நல்ல தமிழில் நல்ல உணர்வில் தர வேண்டும். மிரட்டல் செல்வா உள்ளிட்ட இசையமைப்பாளர் திரு ஜுபின் உள்ளிட்ட எல்லோருக்கும், எடிட்டர் உள்ளிட்ட எனது அருமை இன்னொரு கலைமாமணி விருது பெற்ற அன்பன் விவேகாவிற்கு, அவருக்கும் கலைமாமணி கொடுத்ததை நான் தெரிந்து கொண்டேன். அவரும் பாடலில் இருக்கிறார். அவருக்கும் இந்த மேடையிலேயே வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த படம் மிக சிறந்த வெற்றியடைய பிரஸ் மீடியாவாகிய நம்முடைய நண்பர்களும் மற்றும் சினிமாவின் ரசிகர்களாகிய அனைவரும் ஒத்துழைத்து அருமையான வெற்றியை தர வேண்டும் என்று வேண்டி வணங்குகிறேன். அன்புடன் ராஜகுமாரன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு
வெல்கம் பண்ண தயாராக இருக்கேன் இந்த படக்குழு சார்பாக. வீரம்னு படம் வந்திருக்கு, தமிழ்னு படம் வந்திருக்கு, தமிழ்னு படம் வந்திருக்கு. இது வந்து தமிழச்சின்னு ஒரு படம் வந்திருக்கு. இது வீர தமிழச்சி. ஒரு நல்ல டைட்டில். ஒரு டைட்டிலில் பொதுவாக அந்த காலத்தில் கதை சொல்லிகிட்டு இருந்தோம், இப்போ கதை சொல்கிறோம். முக்கியமாக நாங்கள் ஒருத்தரை ஏற்கனவே சொல்லிட்டாரு அன்பண்ண, மேலே வாங்க நிற்கல. நான் உதவி இயக்குனராக பவித்ரன், சங்கர், பாரதி ராஜான்னு அப்படி ஒரு பெரிய கேரியர் போயிட்டு வந்த காலத்துலேருந்து நான் பண்ண சிட்டிசன், ஏபிசிடின்னு எல்லா படத்துக்கும் அவர் தான் பிஆர்ஓ இருந்தார். அவருக்கு கலைமாமணி விருது அப்படிங்கிறதுக்கு ஹீ டிசர்வ்டு, இஸ் அ ஒர்த்தபுள் பர்சன். ஏன்னா உங்களுக்கு தெரியாதது இல்லை, கமல் சார்லேருந்து, ரஜினி சார்லேருந்து, விஜய் சார்லேருந்து, அஜித் சார்லேருந்து இன்றைக்கி அவர் கிராஸ் பண்ணாத ஆர்டிஸ்டே கிடையாது, இன்றைக்கி இருக்கிற சஞ்சீவ் சார் வரைக்கும். ஸோ அவர் தெரியாத ஆட்களும் கிடையாது. ஒரு வாரத்தை அன்பனை சொன்ன மாதிரி அவர் இன்வைட் பண்ணால் இங்கே எவ்வளோ பெரிய ப்ரெஸ் பீப்புள்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். என்னுடைய நண்பனாக அந்த இடத்துல நான் வந்து ஒரு கலைமாமணி நிகில் முருகன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். காட் பிளஸ். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய சார்பாக உங்களுடைய கைத்தட்டலோட ஒய் பிளட் சேம் பிளட் அப்படிங்கிற மாதிரி எதுவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். வெரி சிம்பிள் வேர்ட்ஸ் ஒன்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நடித்தவங்க யாராவது கீழே இருந்தாங்கன்னா, இடையில ஸ்டேஜில் இடம் இருந்துச்சுன்னா வந்து தயவுசெய்து உட்காருங்க. அவங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கட்டும். அவங்களையும் நான் வந்து வரவேற்கிறேன். தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து வேர்ல்டுலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு யூனிக்கான லெட்டர். அந்த கிராமர் இருக்குல்ல, தா மீ எழு. தா அப்படிங்கிறது ஒரு உயிர் எழுத்து, மீங்கிறது மெய்யெழுத்து. ஒரு ஆண் தா அப்பா குறிக்கிட்ட கிட்டத்தட்ட அந்த தமிழுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ரகசியமே இருக்குது. அப்போது தமிழ்லேருந்து வர்ற ஜீன்ஸ் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இயற்கையாகவே அவங்க பிளட்டில் வந்து ஒரு ஃபயர் இருக்கும், ஒரு எமோஷனல் இருக்கும், ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம நிறைய எப்பிக்ஸில் பார்த்துருக்கோம், இதிகாசங்களில் படிச்சிருக்கோம், நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். இந்த படத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு பெண் வந்து தன்னுடைய வெஞ்சன்ஸை எடுத்துக்கிறாங்க, வன்முறை ரிவெஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டில் டைரக்டர் பண்ணியிருக்காரு. டைரக்டரை பொறுத்தவரையில் அவர் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தார் அப்படின்னா, எல்லாருமே ஈவன் பாரதிராஜா சார் சின்னசாமியாக இருக்கிறப்போ சாண்டின் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கார், பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்துருக்காரு. அதன் பின்பு தான் அவர் வந்து இமயம். ஸோ எல்லாருக்கும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்கும், வந்து தன்னை நிரூபித்ததுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறி இருக்கும். அதுக்கு நிறைய எடுத்துக்கிட்டேன். நானே ப்ரொஃபஸராக தான் இருந்தேன். இங்கே வரதுக்கு முன்னாடி நான் ஃபிசிக்ஸ் மாஸ்டராக தான் இருந்தேன், எம்எஸ்சி முடிச்சுட்டேன். அதனால் அண்டு படத்தில் வந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. லாயர் பேசினாங்க, இது மாதிரி போக்சோ வரைக்கும் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு. நம்ம தான் நம்ம வீட்டில் பிள்ளைங்களை கைட் பண்ணணும். இந்த படத்தில் வந்து ஒரு அப்யூஸ், அது சைல்டு அப்யூஸா அல்லது ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையா என்ன அப்படின்னு தெரியல. பட் கிட்டத்தட்ட சஞ்சீவ் வந்த அந்த போர்ஷனில் அந்த பையனை வந்து அவ்வளோ அழகாக அந்த கேமராமேன் காமிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல சாங் அது. விபின், நான் உங்களோட ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். என் படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நம்ம மோகன்ஜி படம். ஸோ இந்த படத்துலேயும் ஆஸ் யூஷுவல் மாண்டேஜஸ், பச்சை கிளிகள் தோளோடு மாதிரி அழகான ஒரு மாண்டேஜஸ் வந்து பிக்சரைசேஷன் பண்ணி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் கண்டென்ட்டு டைரக்டர் வந்து சுரேஷ் பாரதி, நம்ம பாரதி ராஜா சார் வந்து புதுமை பெண் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். இங்கே நான் அதை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அந்த படம் வந்து ஒரு உமன்ஸ்க்கான ஒரு ரெவல்யூஷன் ஃபிலிம். ஒரு விமன் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக 2 கேரக்டர் அதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஒரு பக்கம் ரேவதி, ஒரு பக்கம் கண்ணு இல்லாத இன்னொரு கேர்ள். அதில் ஒரு க்ரைம் இருக்கும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், ஒரு கமர்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதை மீறி அஸ் எ டைரக்டராக வந்து அன்னைக்கு அவருக்கு இருந்த இமேஜுக்கு அவர் வந்து சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். அதனால் அந்த படத்துக்கு பேர் புதுமை பெண். அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்தது. வீரத்தமிழச்சி இந்த டீம் என்டையராக இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற என்ன வியாபார ரீதியாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணிட்டு போகாமல் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்க அந்த ப்ரொடியூசர் வந்து பெரிய வெற்றி பெறணும். தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து அவர் தயாரிக்கணும், இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணும். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நல்லாவே பேசினதுனால இப்போது எல்லா இடத்துலையும் இப்போ நமக்கு வந்து ஐபிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் வந்து ஒரு திறந்த புத்தகம், ஆனால் அதே சமயம் ignorance of law is not an excuse. And somebody says law not be properly educated is more than offense. சட்டம் திறந்த புத்தகம் அப்படின்னா சட்டம் தெரியாதது குற்றம், சட்டத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் இருப்பதும் ஒரு குற்றம். அதாவது அதை வந்து ஒரு பேசிக் எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு குரல் இருந்துகிட்டே இருக்கு.
பட் இதெல்லாம் மீறி நீங்கள் இந்த படத்தில் வந்து கடைசியாக அம்பேத்கர் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, எவ்ரி 5 years ஒன்ஸ் யூ ஜஸ்ட் கன்சிடர் அபவுட் த இந்தியன் லா, அதை பற்றி நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கும். இந்த படம் ஓவரால் சொல்ல வர விஷயம் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. பட் வயலன்ஸாக இருக்குது. இவர் மாஸ்டர் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு மென்னுக்கு வந்து ஃபைட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஒரு 2 போட்டு பண்ணலாம், இல்லை எது வேணாலும் பண்ணலாம். பட் வந்து ஒரு கேர்ள், ஒரு உமன் வந்து ஃபைட் பண்ணுறா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு முதல்ல எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அந்த பொண்ணு சங்கோச்சப்படாத அளவுக்கு அவளுக்கு வந்து அதை கைட் பண்ணணும், அந்த ஃபைட்டை வந்து கைட் பண்ணணும். அந்த ஹீரோயினாக நடிச்சிருக்க பொண்ணு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக அந்த மாதிரி ஃபைட் கற்றுக்கிட்டாங்களா, இல்லை அந்த படத்துக்காக தான் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. ஸோ இவ்வளோ இன்கன்வீனியன்ட்டில் மாஸ்டர் வந்து அதை பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. ஒரு வீக்கெண்டு முடிகிறப்போ இங்கே வந்து மருதமுடின்னு ஒரு படம் அவங்களோட நான் பேசினேன். அந்த வீக் ஓப்பனிங்கில் ஒரு வீர தமிழ்ச்சி அப்படிங்கிற இந்த படம் மூலமாக அவங்கள வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. நான் இங்கே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள், முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்பி, ராம்கி, என் தம்பி பிரபாகர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் என்னென்ன சின்ன படங்களை ப்ரொமோட் பண்ணோம் சார். சின்ன படங்கள்லாம் வந்து சக்ஸஸ் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்து நம்ம சைடு, எனக்கு சவுத் இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ப்ரெஸ் வந்து ரொம்ப நியூட்ரலாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கண்ணுக்கு நேராக பார்த்துட்ருக்கேன். சமீப காலமாக சின்ன படங்கள், கடுக்கா மாதிரி படங்கள், இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம், மீனாட்சி அண்ணா எல்லாரும் இங்கே உட்காந்துருக்காங்க. சின்ன சின்ன படங்கள் கூட எவ்வளோ ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுக்க தான் செய்கிறீங்க. பட் பப்ளிக் வரல அப்படின்னா, பப்ளிக் அந்த யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து மலையாள ஃபீல்டில் பெருசாக இல்லை. தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒன்லி ஃபார் கண்டென்ட் நல்லா இருந்தால் ஷுவராக வந்து அவங்க பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து தமிழ் சினிமாவில் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து வரவேற்புக்குரியது. அதில் மிகப்பெரிய பங்கு வந்து பத்திரிகையாளர்கள், இணையதள வலையத்தள என்னுடைய அருமை நண்பர்கள், எஃப்எம் ஆடியோ, இவங்கள்ட்ட தான் இருக்குது. இந்த சாங்ஸ் நல்லா இருக்குது, இதை வந்து நல்லா ப்ரொமோஷன்ஸ் கொடுங்க. இந்த என்டையர் டீமுக்கு வந்து என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷனை வந்து நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறேன். சஞ்சீவ், நீங்கள் முதல்ல ஒரு பெரிய ரவுண்டு வர வேண்டியவர். இது உங்களுக்கு ஒரு லேட்டான விஷயமாக தான் இருக்குது, பட் நீங்கள் வருவீங்க. கௌரி பரத், நிறைய பேர் என் கூட நடித்தவங்களாம் கூட நான் பார்த்தேங்க, உட்காந்தாங்க. அவங்க எல்லாரையுமே நான் வந்து உங்கள் சார்பாக அந்த குழு சார்பாக வரவேற்று விடைபெறுகிறேன். பேரரசு அண்ணா அடுத்து பேசுவார். அவர் நல்லா ஸ்ட்ராங்காக நிறைய பேசுவார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வீட்டிற்கும் ஜாம்பவான்களுக்கும் திரைப்பட குழுவினருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறிய சிற்றுரையை தொடங்குகிறேன். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், விடாமுயற்சி வெற்றி தரும், முடிந்தால் முடியாதது எதுவும் இல்லை என்ற வாக்குக்கு பொருத்தமானவர் இந்த படத்தின் இயக்குனர் எனது அருமை நண்பர் சுரேஷ் பாரதி அவர்கள். அவரை பற்றி சில வார்த்தை சொல்வதற்காக தான் இங்கு வந்துள்ளேன். சாதாரணமாக இந்த திரைப்படத்துறையில் ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் என்று நினைத்து பல இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக சேருவதற்கு அரும்பாடுபட்டு தோல்வி அடைந்தார். தோல்வியையே தோற்கடித்து விட்டு வெற்றி பெற வேண்டும் என்று தன் சொந்த சித்தாள் வேலை பார்த்து, கட்டட வேலை பார்த்து, அதிலிருந்து ஒரு வருமானத்தில் குறும்படம் எடுத்து அதில் நான் இயக்குனர் என்று நிரூபித்து காட்டுவேன் என்று ஒரு படம் எடுக்கவில்லை, பல படங்கள் எடுத்திருக்கிறார். அனைத்தும் எனக்கு அனுப்பி நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய ஆர்வமும் அவருடைய விடாமுயற்சியும் என்னை நிலைகுலைய செய்தது. அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் குறும்படங்களை எடுத்துவிட்டு பெரும்படம் எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது முயற்சி செய்துவிட்டு தோல்வி ஒத்துக்கொள்ள முடியவில்லை. உடனடியாக இயக்குனர் சங்கம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த படத்தினுடைய மேனேஜர் ஆறுமுகம் மூலமாக என்னை வந்து சந்தித்தார். இந்த சங்கத்தில் நான் மெம்பராக வேண்டும், எனக்கு ஒரு விலாசம் வேண்டும், அதை வைத்து நான் எப்படியாவது திரைப்படம் எடுக்க வேண்டும் அப்படி என்று ரொம்ப ஆர்வமாக உணர்ச்சி வசப்பட்டு வந்து சங்கத்தை பார்த்தார். நம்ம சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் அவங்ககிட்ட உங்களை அறிமுகப்படுத்துகிறேன், ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம சங்கத்துக்கு இயக்குனர் பேரரசு அவர்கள் செயலாளர் அன்று வந்திருந்தார். அவரிடம் நான் போய் இவருடைய ஆர்வத்தை சொன்னவுடன், இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்வதற்கும் ஊக்கம் கொடுப்பதற்காகத்தான் சங்கம் இருக்கிறது, புதிய இயக்குநர்களையும் புதிய தயாரிப்பாளர்களையும் நாம் வரவேற்க வேண்டும் என்று கூறி அவரை வர சொல்லுங்கள் என்றார். அவரிடம் அறிமுகப்படுத்தினேன். ஒரு தொகை கட்டி தான் மெம்பராக வேண்டும், அந்த தொகை என்னிடம் இல்லை என்றார். இயக்குனர்
பேரரசு அவர்கள் அவர்களிடம் இருப்பதை வாங்கி கொண்டு மெம்பராக்கி அவருக்கு நம் பாதுகாப்பு கொடுப்போம் என்று ஒத்துழைப்பு கொடுத்து அவரிடம் இருக்கும் சிறு தொகையை வாங்கி கொண்டு எங்கள் சங்கத்தில் மெம்பராக்கி அவரிடம் ஒரு போட்டோவை எடுத்துக்கொண்டு அவர் சந்தோஷப்பட்டு சென்று இந்த திரைப்படத்தை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எத்தனையோ உதவி இயக்குநர்கள் இருந்தும் இந்த இடத்திற்கு வர முடியவில்லை. ஆனால் யாரிடம் உதவி இயக்குநராக இல்லாமல் தன் சொந்த ஆர்வத்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியாலும் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். ஒரே ஒரு சில விஷயம், முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. முயற்சி என்பது முயன்று முயன்று தோற்று கொண்டே இருப்போம். விடாமுயற்சி என்பது இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், முயற்சி செய்யும் பொழுது கேவலப்படுத்துவார்கள். இவன் எல்லாம் ஒரு டைரக்டர், இவனுக்கு என்ன தெரியும், இவன் யார்கிட்ட வேலை பார்த்துருக்கா, இவன் யார் இவன் டைரக்டர் பண்ணிட முடியுமா, இந்த உலகத்தில் இந்த சினிஃபில்லில் வந்துட முடியுமா, எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க அவரை. அதையெல்லாம் மீறி அந்த கேவலத்தெல்லாம் தாண்டி விடாமுயற்சி செய்து இந்த இடத்தில் வந்து இயக்குனராக இருக்கார். இதுதான் அவருடைய முதல் வெற்றி. உங்களது ஊடகங்களும் அவரை போன்றவரை ஊக்குவிக்க வேண்டும். எங்களது தலைவர், செயலாளர், பொருளாளர், எங்கள் சங்கம் இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவித்து இன்றைக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுத்து கொண்டு சிறிய இந்த படத்திற்காக பேசுவதற்காக வந்திருக்கின்ற தலைவர், செயலாளர் இருப்பது ஈசிஆர். அவர்கள் அங்கிருந்து வர வேண்டும் என்றால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். வந்திருக்கிறார்கள். எதற்காக? அவர்கள் எடுத்த படம், இயக்குனர் உதயகுமார் சார் அவர்கள், இயக்குனர் பேரரசு அவர்கள், இங்கே வந்திருக்கின்ற சரவண சுப்பியா சார் இவர்கள், ராஜகுமாரன் அவர்கள், இவர்களோட திரைப்படங்கள் எல்லாம் அவர்கள் திரைப்படமாக பார்க்கவில்லை, திரைப்படத்தில் பாடத்தை கற்றுக்கொண்டு வந்து உட்கார்ந்திருக்கிறார். இவரை போன்று வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லோரும் மன்றாடி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னை போன்ற ஒரு நடிகருக்கு இந்த மாதிரி ஒரு மேடையை ஏற்படுத்தி கொடுத்த சுரேஷ் பாரதி சாருக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் இருக்கிற ஆர் உதயகுமார் சார், பேரரசு சார், அதுக்கப்புறம் சரண சுப்பையா சார், அப்புறம் ராஜகுமாரன் சார், எல்லாருக்குமே, இப்போது சஞ்சீவ் சார், இல்லையா சார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பார்த்திங்கன்னா வீரத்தமிழ்ச்சி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெண்களையே நம்ம தெய்வமாக கும்பிட்ற நாடு இது. ஆனால் அவங்களுக்கு எதிராக நிறைய கொடுமைகள் நடக்குது. அப்படி நடக்கிற நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பெண் குழந்தைங்களை வீரமாக வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வீரத்தமிழ்ச்சின்ற படத்தின் மூலமாக இயக்குனர் அதை தான் மெயினாக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நான் நிறையா பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். மேதகன்ற படத்தில் நான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஐயாவை அப்பா ரோல் பண்ணியிருந்தேன். அது மாதிரி பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சாரை போய் பார்த்தப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் சொன்னார். சொல்லிட்டோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நம்ம ஃபேஸ்க்கு எப்படி நெகட்டிவ்லாம் வரும், ஏன்னா சிரித்து மூஞ்சா நடித்து பழகிட்டேன். அப்புறம் சார் சொன்னார், இல்லை சார், இதில் நீங்கள் ஆக்சுவலி ஒரு கேரக்டர் மெயினாக நெகட்டிவாக பண்ண போகிறீங்க. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைட் சீன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் நம்ம அதெல்லாம் பண்ணது கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாஸ்டர் இருந்தார், மிரட்டர் சில்வா மாஸ்டரு. ஹீரோயினி பார்த்திங்கன்னா சுஷ்மிதா மேடம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் பார்த்திங்கன்னா மிரட்டிட்டாங்க. ட்ரெய்லரே பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்தது. ட்ரெய்லரே மாதம் வந்திருக்கு. படம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கோன்னு நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல சுஷ்மிதா மேடம் கூட இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் அப்படியே மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், தப்பிச்சுட்டே இருந்தேன். சரி, அடி வாங்காமல் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் மாஸ்டர் திடீர்னு மாட்டி விட்டார், நீங்கள் அடி வாங்கினா தான் இதில் நல்லா வரும் சீனு, தயவு செஞ்சு வாங்கிக்கிங்க, ஒரு இது கூட மிஸ் பண்ணுறாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அடி வாங்கின பிறகு தான் தெரிஞ்சது சீன் நல்லா வந்திருந்தது. 2-3 நாள் நம்மளுக்கு உடம்பு வழியில் போய் ரெஸ்ட்டில் உட்காந்துட்டோம். ஷூட்டிங் எதுவும் போகல. உண்மையில் தான் சார் அடி வாங்கியிருக்கேன். மூஞ்செல்லாம் வீங்கிடுச்சுன்னா பார்த்துங்க, அந்தளவுக்கு சரியான அடி. அப்புறம் பேக்லலாம் அடி போட்டு கடந்து வந்தேன். அதுக்கப்புறம் சார் சொன்னார், அதே மாதிரி உண்மையிலே சொல்லணும், சுரேஷ் பாரதி சாரோட மேடை தான் இது. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்ப கட்டத்திலேருந்து சாரை நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு கடுமையான போராளி. அவர் சினிமா துறைக்கு வர்றதுக்காக கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். அவர் சொல்லுவார், நான் ஒரு நாள் வந்து நிற்பேன் அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நின்று இருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கி விழாநாயகன் நம்ம ஜெவின் சார் மியூசிக் பாருங்கள், அதிரடியாக சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கேமராமேன் சார் சங்கரலிங்கம் செல்வகுமார் சார், அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த மேடையில் இருக்கிற மற்றும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நிறைய பேர் உண்மையிலே அடி வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் முதல்ல எல்லாருக்கும் வணக்கங்கள் தெரிவிச்சுக்கணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே பெரிய லெவலில் வருவீங்க. இந்த மாதிரி ஒரு மேடை எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் தயாரிப்பாளர் சார் மணிவண்ணன் சார், அதுக்கப்புறம் சாரதா மணிவண்ணன், அப்புறம் இந்த பாப்பா மகிழினி, அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவு கேட்டு நிற்கிறோம். நீங்கள் பத்திரிகை, தொலைக்காட்சி எல்லாருமே நல்லபடியாக அந்த படத்தை பற்றி எழுதணும். ஏன்னா இது வீரன்றது முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம
பெண்களுக்கு தான் முக்கியமாக தேவையான விஷயம் இன்றைய காலகட்டத்தில். அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு வீரத்தமிழ்ச்சி ஜெயிக்கிறதுக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவு கேட்டு நிற்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கும் எனக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா சுரேஷ் பாரதி சார் எனக்கு கொஞ்சம் வருஷமாக எனக்கு தெரியும். முதல்ல வந்து ஒரு அட்வொகேட்டாக அவர் நிறைய இதில் என்னை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப போல்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னையே தான் கேட்டாங்க, நீங்கள் இந்த ரோல் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சில காரணங்கள்னால அது பண்ண முடியாமல் போச்சு. இது பார்க்கும்போது தான் எனக்கு ஐயோ ஆதங்கம் வருது, மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்ல ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் சொல்கிறோம், பெண்கள் பாதுகாப்பு, நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறோம், சட்டத்தை பற்றி குறை சொல்கிறோம், இல்லை ஆட்சியாளர்களை குறை சொல்கிறோம், இல்லை காவல்துறையை குறை சொல்கிறோம். ஆனால் எங்கேருந்து தப்பு ஆரம்பிக்குது, இல்லை அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத யாருமே சரிவர சொல்கிறது இல்லை. அதை இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் ஐ ரியலி அப்ரிஷியேட் மிஸ்டர் டைரக்டர் சுரேஷ் பாரதி சார். நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியாக எல்லா வீட்லேயும் இருக்க பெண் குழந்தைகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து நாட் ஓன்லி பெண் குழந்தைங்க, விமென்ஸு எங்கே வேலை பார்க்குற இடங்களில் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது, இல்லை அவங்க வீட்டு பக்கத்தில், எல்லா இடங்கள்லையும் நாட் ஓன்லி சோஷியல் மீடியாவில் வீட்டில் கதவு சாத்திட்டு ரூம்குள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகிற இடங்களில் கூட அவங்களுக்கு பிரச்சனைகள் வருது. ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விமென்ஸுக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவாக நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது. அதை அப்ரோச் பண்ணுற இடங்களில் எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும். பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வளரும்போது பெண் குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம வந்து சொல்லி வளர்க்குறோம். அதில் வந்து அவங்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக உறுதிப்படுத்தணும்னு நான் சொல்கிறேன். நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கலைன்னா, நம்மளை பாதுகாக்கலைன்னா வேறு யாரும் நம்மளை பார்க்க முடியாது. ஸோ பாதுகாப்புங்கிறது அதை நம்மளை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன் எப்போவுமே. விமென்ஸ் வந்து போல்டாக இருக்கணும். போல்டு இன் த சென்ஸ், இப்போ இங்கே படத்தில் பார்க்குற மாதிரி அடி உருட்டு நிறைய பேர் அடி வாங்கினா அது ஒரு பார்ட்டாக இருந்தாலும், ஜோக்ஸ் அ பார்ட், ஒரு பிரச்சனை உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதை அட்ரெஸ் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கரெக்டாக போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் மறைக்கிற ஒரு விஷயமோ, இல்லை அதை கடந்து நமக்கு எதுக்கு நம்ம அசிங்கப்பட்டுருவோமோன்னு கடந்து செல்லும் பொழுது அது வந்து அந்த தவறை இழைக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவசம் மாதிரியும், இன்னொரு இடத்துல அதை தவறு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாகவும் அமையுது. ஸோ அதனால் வந்து இன்னொரு இடத்துல அவங்க தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா அதை நீங்கள் போல்டாக கொண்டு போய் அப்ரோச் பண்ணி காவல் நிலையத்திலையோ இல்லை நீதிமன்றத்திலையோ அணுகி அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அதே போல் வந்துட்டு இப்போ நிறைய விஷயங்கள் வந்து போக்சோ கேஸ் எல்லாம், இப்போ நிறைய போக்சோ பற்றியெல்லாம் விழிப்புணர்வு நிறைய இருந்தாலும் நிறைய தவறுகளும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதில் ஒரு விஷயம் இங்கே பதிவு பண்ணுறது என்ன அப்படின்னா, போக்சோங்கிறது இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை. அவங்க வந்து சின்ன வயசில் பிரச்சனை அனுபவிச்சிருந்தா கூட அதை இப்போ இந்த ஏஜில் கூட அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பெண்களுக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் எந்த ஒரு இந்த படத்துலேயும் கூட நிறைய சட்ட திருத்தங்கள் அது கொண்டு போகிற மாதிரியான நிறைய காட்சிகள் இதில் இருக்கும். அதில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், அட்வொகேட்டாகவே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதில் வந்து அப்போ சார் கேட்டாங்க, மேம் இது வந்து நீங்கள் இன்னும் பெண்களுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் லேகாக இருக்குது, எதை எப்படி கொண்டு போனால் இன்னும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னென்னா, நம்மளுடைய லாவோட சிஸ்டம் பிரகாரம் வந்து இப்போ நீங்கள் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சவுதி அரேபியாலெலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு விரோதமாக செய்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும்
இம்மீடியட்டாக அவங்கள வந்து ஸ்லாட்டர் பண்ணிடுவாங்க. அந்த உடனே மரண தண்டனை வந்து விதிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய சட்டம் வந்து ரொம்ப இதாக இல்லை ஆக்சுவலி. ஆனால் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இருக்குது. ஆனால் அப்ரோச்சஸ் தான் நம்ம அதை கரெக்டாக பண்ணுறதில்ல. மேபி டிலேவாக அதோடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து டிலேவாக இருக்கலாம். ஆனால் அதுக்குண்டான இது கிடைக்கும். அதை வந்து இந்த படத்தில் வந்து தெளிவாக அதை இன்னும் எவ்வளோ வேகமாக வந்து கொண்டு போகலாம், சட்ட ரீதியான நடவடிக்கையில் அவங்களுக்கு தண்டனையை எப்படி இன்னும் அதிகப்படுத்தலாம், அப்படியெல்லாம் வந்து நிறைய புது சட்டங்களில் எப்படி எப்படிலாம் ஏற்றலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இதில் ஒரு பாயிண்ட்ஸாக கொண்டு வந்திருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் மீடியா பீப்புள் கண்டிப்பாக இதை வந்து வேறு லெவலில் கொண்டு போகணுன்றதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஸோ உங்களால் தான் இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். டெஃபினெட்லி நீங்கள் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு இந்த நேரத்தில் கேட்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் அனைத்து டைரக்டர் ஜாம்பவான் எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வீர தமிழச்சி அப்படின்னா இந்தியாவிலேயே உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரே பேர் வீர தமிழச்சின்னா தமிழ்நாடு ஒன்று தான். அது எல்லாருக்குமே தெரியும். அது அவ்வளோ அருமையாக எடுத்துக்க நம்ம மணிவண்ணன் சார், டைரக்டரு என்ன பாரதி, சுரேஷ் பாரதி, ஏன்னா ரொம்ப நாளாகி போச்சு, ப்ரொடியூசர் நித்யானந்த் சார். ஏன்னா இப்போ எல்லாருமே டேரக்டரை பற்றி பேசினாங்க, நான் ப்ரொடியூசரை பற்றி பேசணும்ல. உண்மை தானே? ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா சினிமாவே இல்லை அப்படிங்கிறது எல்லா மேலே இருக்கிற டேரக்டர் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் டைரக்டர் ஆக முடியும். டைரக்டருக்கு அப்புறம் தான் எல்லா டெக்னிக்ஸும் வர முடியும். வீர தமிழச்சியை பொறுத்தவரை என்ன சொல்லணும்னா, இயக்குனருக்கு பணம் கட்டினதே நம்ம தயாரிப்பாளர் தானா, அதை சொல்லிட்டாரு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ஒரு டேரக்டர் உருவாக்கியிருக்கீங்க, ஒரு டேரக்டர் ஆக்கி நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எந்த பேசப்பட்டிருக்கீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த படம் ஒரு 3 மாதம் முன்னே வெளியே வரணும். ஏன் அதை மணிவண்ணன் சார் பேசுகிறேன்னா, ஒரு சினிமா அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் ஒரு படம் எடுக்கணும், எப்படியாவது சாதிக்கணும். ஏன்னா மனசு சொல்லுவாங்களே, காக்கிக்கும் தன் குஞ்சு பண்ணுவோம், அவங்க மனசு ஒரு எண்ணம் இருக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா அந்த படம் எப்போயே வர வேண்டியது. ரொம்ப கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அவங்க மனைவி குழந்தை எல்லாரையும் கொண்டு வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் மீடியா எல்லாருமே படத்தை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா ஒவ்வொரு படமும் ஓடும்போதெல்லாம் தேட்டரில் ஓடணும், இது ஜெயிக்கணும் 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 கட்டும்போது ரொம்ப மனசு வேதனையோடு தான் பேசுகிறேன். தயவு செய்து மீடியாவில் இப்போ நிகில்முருகன், அது நிகில்முருகன் தான் இதுக்கு பிஆர்ஓ. இன்றைக்கி கலைமாமணி நிகில்முருகன் நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிகில்முருகனால ஃபங்க்ஷனால எல்லா மீடியா வந்துடும். தயவு செய்து இந்த படத்தை ஓட வைங்க. எக்காரத்தை கொண்டு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் எக்காரத்தில் படத்தை கண்டென்ட் வந்து நல்லா இருக்கா நல்லையான்னு போய் தேட்டரில் இருந்து விவி மட்டும் போடாதீங்க. என்னோடய பணிவான வனத்தை கேட்டுக்கிறேன். ஏன்னா படம் பார்க்குறதுக்கு முன்னே எல்லாமே உள்ளே போகலாம். ஏன்னா காலைல 9 மணி ஷோ கொடுக்குறாங்க, இல்லை நைட்டு 11 மணி ஷோ கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஷோவை கேன்சல் பண்ணிடுறாங்க. நிறையான்னு சொல்லி சொல்லி மன உளைச்சல் தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். தயவு செய்து இந்த வீர தமிழச்சி படத்தை வந்து வெற்றி பட செய்யுங்க. பாருங்கள், எல்லோரும் வந்து கடலூர், அவங்க கடலூர் தானே, கடலூரில் ஃபேமிலி வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க. நான் ஏன்னா நிறையா பேசணும் ஆசை இருக்குது, மேடம் நிறையா பேர் இருக்காங்க, டைம் போயிட்டே இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், இருக்கிற மீடியாவை நான் வந்து எப்போதும் சில சமயம் சத்தம் போட திட்டுவேன். இப்போ கூட நிறைய சங்கத்தில் சொன்னாங்க 10 பேர் யூடியூப் தான் எல்லாத்தையும் கெடுக்கிறாங்கன்னு. தயவு செய்து உங்களோட குடும்பம் உங்கள் ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்கணும். மீண்டும் நீங்கள் மீடியா மேலே சக்ஸஸ் ஆகணும். உங்களோட மேலே டேரக்டர் கனவு இந்த ஸ்டேஜில் நீங்களும் மேலே ஏறி வந்து பேசணும். நீங்களும் ஒரு டேரக்டர் ஆகணும், நீங்களும் ஒரு ப்ரொடியூசர் ஆகணும், நீங்களும் ஒரு டிசைன் ஆகணும். ஏன்னா எனக்கு எவ்வளோ தான் பேசக்கூடிய எண்ணங்கள்லாம் இருக்குது. என்ன காரணம், எவ்வளோ சண்டை போட்டு வந்துட்டேன். தயவு செய்து இதுலேருந்து எல்லாருமே இந்த வீர தமிழச்சிலேருந்து எல்லா படத்தையும் வெற்றி பெற செய்யுங்க. அதிக நேரம் இல்லை, கோச்சிக்காதீங்க, நீங்களும் மேலே வரணும். ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு டேரக்டர் கொத்தனார் இருந்தாங்க, நான் சித்தால வேலை செஞ்சேன், நடுவு நாட்டு எப்படி வய வேலை செஞ்சேன், அறுப்பருக்கு போயிருக்கேன், நடுவு நாள் களைப்பறிக்க போயிருக்கேன், கதிரறிக்க போயிருக்கேன், நெல் முடத்துக்கு போயிருக்கேன். அப்புறம் அந்த சைக்கிளே நெல் மூட்டை கொண்டு, அப்போல்லாம் வந்து மாட்டு வண்டி தான் சேத்துல மாட்டிக்கும், அதனால் சைக்கிளை வச்சு நான் தள்ளிட்டு வந்துருக்கோம். இப்போல்லாம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் உங்களுக்கு நிற்கிறேன். இன்றைக்கி 35 வருஷம் கழித்து வந்து என்னை பற்றி ஃபுல்லாக சரணாசு பேச தெரியும். ஏன்னா இன்றைக்கி 41 பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டை அப்படியே எப்படி பேசவே வரல. நல்லா அழுது பேட்டியை கொடுத்துருக்கேன், 2 நாளில் வந்துடும். என்ன காரணம், இது வரைக்கும் ஒரு இதில் ஒரு பூகாமம், ஒரு மழை, வெள்ளம், புயல், இப்படி தான் மக்கள் சாவாங்க. ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணாவுடைய சாவுக்கு மட்டும்தான் செத்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு பொதுக்கூட்டத்தில் 41 பேர் இறந்துருக்காங்க. அதெல்லாம் வந்து மாற்றணும். அதெல்லாம் அரசியல் பேசக்கூடாது.
தயவு செய்து இந்த வீர தமிழ் படத்தை சக்ஸஸ் பண்ணுங்கள், அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றுங்க. ஏன்னா எனக்கு மனசு நிறைய வேதனை இருந்தாலும் சிறுபட தயாரிப்பாளர் எல்லோரும் காப்பாற்றுங்க. தயவு செய்து எக்காரத்தோடு சிறு படத்துக்கு எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் விவசாய கண்டென்ட் எதையும் போட்டு பேச வேணாம், பப்ளிசிட்டி மட்டும் பண்ணுங்க, மக்கள் பார்த்து முடிவு பண்ணிட்டோம். நன்றி, வணக்கம். மகிழினி கலைக்கூடத்தின் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கக்கூடிய வீர தமிழ்ச்சி படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர் திரு மாரிமுத்து அவர்களுக்கு எங்கள் படக்குழுவின் சார்பாக இதய அஞ்சலியை காணிக்கையாக்கி, இந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு ஆர்.வி. உதயகுமார் அவர்களை, தலைவர் இயக்குனர் சங்கம் அவர்களையும் மகிழினி கலைக்கூடத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். இந்த வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு பேரரசு, இயக்குனர் சங்க செயலாளர் அவர்களையும் மகிழினி கலைக்கூடத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு சரவண சுப்பையா சார் அவர்களையும், இயக்குனர் திரு விஜயஸ்ரீ அவர்களையும், எங்களுடைய படத்திற்கு இந்த பட தலைப்பை வழங்கி எங்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு அன்புச்செல்வன் அவர்களையும், இந்த விழாவிற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும், படத்தினுடைய நாயகர் திரு சஞ்சீவ் வெங்கட், நாயகி திருமதி சுஷ்மிதா சுரேஷ், மற்றோரும் நாயகர் திரு இளையா, நம்மளுடைய இந்த விழாவினுடைய நாயகர் திரு இசையமைப்பாளர் திரு ஜுபின், படத்தொகுப்பாளர் திரு சசிகுமார், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு சுரேஷ் பாரதி, இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் திரு ஆறுமுகம், இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும் படக்குழுவின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். வீரத்தமிழச்சி, ஆதிமொழி, அன்னை மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, ஐவகை நிலைத்தின் செய்மொழி, ஐம்பெரும் காப்பியம் ஈந்த மொழி, யாதும் ஊராகி செழித்த மொழி, நன்றும் தீதும் விளக்கிய மொழி, வந்தாரை எல்லாம் வாழ வைத்த மொழியாம் எம் தாய்மொழி. அத்தாய்மொழி இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய வீரத்தை போற்றக்கூடிய வகையிலே இந்த வீரத்தமிழ்ச்சி விரைவில் திரையரங்குகளில் வெளிவர இருக்கிறாள். அந்த வீரத்தமிழ்ச்சியை வெற்றி தமிழ்ச்சியாக மாற்றக்கூடிய பொறுப்பு, அதை செய்து தரக்கூடிய இடம் இந்த இடம். இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த வீரத்தமிழ்ச்சியை வெற்றி தமிழ்ச்சியாக மாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எங்களுடைய படக்குழுவின் சார்பாக வருக என வரவேற்று இந்த படத்தை வெற்றி தமிழ்ச்சியாக மாற்றி தருமாறு மனமார்ந்து உங்களை எல்லாம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். மகிழினி கலைக்கூடம் இந்த படத்தோ வீர தமிழ்ச்சி இந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வன் நான் தான். ஃபுல்லும் படம் முழுவதும் ஆக்ஷன். இந்த படத்துக்கு இந்த படத்தோட ஹீரோயினி பார்த்தீங்கன்னா சுஷ்மிதாவுக்கு வந்து ஃபைட்டு ட்ரைனிங்கும் வந்து எதுவுமே கொடுக்கல. ஆனால் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஃபைட்டுமே 3 ஃபைட் இருக்குது அவங்களுக்கு. சஞ்சீவ் சாருக்கு வந்து விஜய் சார் நண்பர்னு தான் எல்லாருக்கும் தெரியும்ல. நான் விஜய் சார் மெயினில் வச்சுருந்தா அவருக்கு ஃபைட்டே எடுத்தேன் சஞ்சீவ் சாருக்கு. ஏன்னா விஜய் சாருக்கு ஃபைட்டு வந்து டூப்பு வந்து கில்லி முதல் அழகுத்தொம்பது வரை 8 படம் நான் தான் டூப்பு. அதுக்கு அண்ணன் பேரரசு சாரோட படம் திருப்பாச்சி, சிவகாசி படம் முழுவதும் 2 படத்துக்குமே நான் தான் டூப்பு. விஜய் சாருக்கு கம்போஸ் பண்ணது நான் தான். என்னோடய குருநாதர் ராக்கிராஜஸ்க்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா பேரரசு சார் இருக்கார் பக்கத்துலேயே. அவர் பேரரசு சார் ஃபைட்டு இப்படி தான் எடுக்கணுன்றதை பார்த்து தான் இது வரைக்கும் நிறைய படங்கள் வந்து எனக்கு லைவாக தான் வந்துட்டுருக்கு நிறைய படங்கள். ஆனால் நான் பண்ண படம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பாச்சி, சிவகாசி பேஸ் பண்ணி தான் சஞ்சீவ் சாருக்கு ஃபைட்டு அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். டேரக்டர் இது வந்து டேரக்டர் பார்த்திங்கன்னா லைவ் அண்ட் கமர்ஷியல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் மாஸ்டர்னு சுரேஷ் பாரதி சார் வந்து நன்றி தெரிவிக்கிறேன். இந்த எக்யூப்மெண்ட்டு எல்லாம் கொடுத்து இதில் 3 கேமரா செட்டப்பில் தான் ஃபைட்டே எடுத்திருக்கேன் எல்லா ஃபைட்டுமே. அதுக்கு ப்ரொடியூசர் 2 பேருக்குமே வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். இசை நாயகன் ஜுபின் சார், பழைய வண்ணாரப்பட்ட, திரௌபதி, ருத்ரதாண்டவம், இப்போது வீர தமிழ்ச்சி 4 படம் இப்போ பண்ணியிருக்கேன். 5வது படம் எலிஃபெண்ட்டுன்னு ஒரு படம், யானை படம் ஒரு படம் பண்ணுறோம். சேர்ந்து இணைஞ்சு தான் பண்ணுறோம். இது 5வது படம் அடுத்தது ஜுபின் சாருக்கு.
சுஷ்மிதாவை வந்து சொல்லணுன்னா வீரத்தமிழ்ச்சின்னு உண்மையாகவே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் அவ்வளோ டெடிகேட் பர்சண்ட்டாக வந்து பண்ணி, ஏன்னா ட்ரைனிங்கே கொடுக்கல நான் ஃபைட்டுக்கு. எல்லாருக்கும் ட்ரைனிங் எடுத்து தான் பண்ணுவோம். நிறைய ஹீரோயின் படமும் அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான். இந்த நேரத்தில் ஹீரோயினுக்கும் நன்றி. ஏன்னா ரொம்ப துன்பப்படுறேன். இளையாவை சொல்லணும் ஃபைட்டு அந்த மாதிரி எடுத்துருக்கோம் இளையாவுக்கும். இந்த படம் மேலும் மேலும் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.